السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் காமிலான ஷேഖுமார்களுடைய குலாம்களாக அவர்களுடைய ஞான பார்வையில் அமரக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி வைத்தான் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவுலியாக்களின் விரோதிகள் அவுலியாக்களுடைய எதிரிகளை விட்டும் நம்மை பாதுகாத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மன் ஆதா லீ வலியன், எனது நேசரை யார் பகைத்து கொண்டார்களோ ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அவரோடு நான் போர் தொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னானே. அப்படி அல்லாஹ்வோடு சண்டையிட்டவர்கள் அல்லாஹ்வோடு போர் தொடுத்த மக்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட விசேஷமான துஆக்களை பற்றி நாம் சொல்லி வந்தோம். அதில் இந்த துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரிலே கேட்ட துஆ. இது முஸ்னத் அஹ்மதில் அதபுல் முஃபரத்தில் இமாம் புகாரி இமாம் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. நஸஈல வருது, இன்னும் சில பைஹக்கியில் வருது, இன்னும் சில கிதாபுகளில் வருது இந்த துஆ. இந்த துஆவிலே நஸஈ இமாம் அவர்கள் யௌமு வல் லைலா என்ற கிதாபில் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். மர்வான் பின் முஆவியா அவர்களின் மூலம் இன்னும் இந்த ஹதீஸ் ஆகிறது. பல சஹாபாக்கள் இப்னு ருஃபா போன்ற பல சஹாபாக்களை கொண்டு அவர்களுடைய மூலம் ரிவாய் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த துஆக்களில் ஒரு பகுதி நேற்று சொன்னோம், இன்னொரு பகுதியை இன்று சொல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அது உண்மையான விளக்கத்தை அல்லாஹ் ரசூலும் எந்த விளக்கத்தை நாடினார்களோ அதை நம் கல்பிலே அல்லாஹ் தஆலா அதை பிரதிபலிக்க தௌஃபீக் செய்வானாக. ஜாஹிலாகிய நம்மிலிருந்தும் ஆலிமாகிய அல்லாஹ் அந்த இல்மை வெளிப்படுத்துவானாக. ஊமையாக நம்மிலிருந்தும் கலீமாகிய அல்லாஹ் தஆலா பேச செய்வானாக. அசமாகிய நம்மிலே சமியாகிய அல்லாஹ் அதை கேட்க செய்வானாக. நம்முடைய பார்வையும் அகக்கண்ணையும் அல்லாஹ் திறந்துவிட்டு அகத்தின் செவியையும் அல்லாஹ் திறந்துவிட செய்வானாக. கேட்டதை அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த துஆவை எல்லோரும் கவனித்து கேளுங்கள், ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதுங்கள். மிகப்பெரிய அசரார்களை ஞானங்களை உலக மறுவையினுடைய பொக்கிஷங்களை உள்ளடக்கிய ஒரு துஆ. பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இறைவா ஹப்பிப் இலைனல் ஈமான, நீ எங்களுக்கு ஈமானை முஹப்பத்தானதாக ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான வ ஸய்யின்ஹு ஃபீ குலூபினா, அந்த ஈமானை எங்கள் உள்ளங்களிலே நீ அலங்காரமாக ஆக்கி வைப்பாயாக. வ கர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், குஃப்ர் இறைவனை மறுப்பது, ஃபுசூக் பெரும்பாவங்கள், வல் இஸ்யான் சிறுபாவங்கள், இவற்றின் மீது எங்கள் உள்ளங்களில் வெறுப்பை நீ உண்டாக்குவாயாக. வஜஅல்னா மினர் ராஷிதீன், இன்னும் நேர்வழி பெற்றவர்களில் உள்ளவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக
என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். எனவே அல்லாஹும்ம சொல்லுங்க, ஹப்பிப் இலைனல் ஈமான வ ஸய்யின்ஹு ஃபீ குலூபினா வ கர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான் வஜஅல்னா மினர் ராஷிதீன். இது பெருமானார் கேட்ட துவா. இந்த துவா இக்திபாசுன் மின் ஆயத்தில் குர்ஆன், குர்ஆனுடைய ஆயத்தில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்திபாஸ் செஞ்சிருக்கிறாங்க. இக்திபாஸ்னா அந்த ஆயத்திலிருந்து அர்த்தத்தை எடுத்து அதை துவாவாக மாற்றிருக்கிறாங்க. குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பல இடங்களில் துவாவே அப்படியே வந்திருக்கு, அது அப்படியே ஓதணும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வ ஃபில் ஆখিরাতি ஹசனா வகினா அஸாபன்னார் வந்திருக்கு இல்லையா, அது அப்படியே ஓதணும். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தானா ரப்பனா வ லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் க்பலினா ரப்பனா வ லா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அய்ன். இது மாதிரி நிறைய துஆக்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தர்றான். இந்த துஆ குர்ஆனில் இல்லை, ஆயத்து இருக்குது குர்ஆனில். அந்த ஆயத்தை அப்படியே பெருமானார் எடுத்து அந்த துவாவை மாற்றிட்டாங்க. ஆயத்து என்னங்க, குர்ஆன் நல்லா சொல்கிறான், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் உங்களிலே அல்லாஹ்வின் திருத்தூதராகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். லவ் யுதீஉக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ர் லஅனித்தும் வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான வ ஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் வ கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான் உலாயிக ஹுமுர் ராஷிதூன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அந்த ஆயத்தை அப்படியே பெருமானார் எடுத்து அதை அப்படியே துவாவா மாற்றிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற எங்கேயாவது ஹதீஸில் இந்த மாதிரி வந்திருக்கான்னு தேடி பார்த்தா அதிகமாக கிடைக்கல, எனக்கு கிடைக்கல. ஆயத்தை எடுத்து அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை துவாவாக மாற்றிட்டாங்க. இப்போ இது நமக்கு ஒரு வழிமுறை என்ன, குர்ஆன் ஆயத்தை அப்படியே எடுத்து துவாவை மாற்றிடலாம். ஜி அதான் சொல்கிறோம், அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அதான் சொன்னேன்ல, நீ அப்படியே ஆயத்தை வந்து துவாவை மாற்றிடலாம். அல்லாஹும்ம ஜஅல்னா மிம்மன் யுதீஉல்லாஹ வ ரசூலஹு வஜஅல்னா மினல்லதீன மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அப்படியே யா அல்லாஹ் அந்த அன்பியாக்கள் அவுலியாக்கள் சித்தீகீன்கள் ஷுஹதாக்களோடு எங்கனையும் நீ சேர்த்து அல்புரிவாயாக அப்படின்னு கேட்கலாம். ஜி வஸ்தனஅதுஹும் லினஃப்ஸி, அவர்களை எனக்காக பொறுக்கி எடுத்துக்கொண்டேன். அல்ல சொல்கிறாங்க, அல்லாஹ் மஸ்தனா நஃப்ஸிக, உனக்காக என்னையும் நீ பொறுக்கி எடுத்துக்கொள்ள. சில அவுலியாக்களை நல்லடியாரில் அன்பியாக்களை பேரை சொல்லி அல்லாஹ் தஆலா வஸ்தனஅதுஹும் நஃப்ஸி. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு வேலைக்காண்டி வச்சுருப்பேன் இல்லையா, சில பேர் துனியாவிலே சாவறான், சில பேர் வியாபாரத்துக்காண்டி, சில பேர் சினிமா சில பேர் விளையாட்டுன்னு சாவறான், ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வேலைக்காண்டி. சிலரை எனக்கென்று பொறுக்கி எடுத்துக்கொண்டேன். சில பேர் என் ஃபிக்ஹ் சட்டங்களுக்குன்னு வச்சுட்டேன், அதிலேயே சாவான். ஆட்டலாமா, விரல ஆட்டலாமா, ஆட்டக்கூடாதா, தொழுகையில் நிமிர்ந்து நிற்கணுமா, குனிஞ்சு நிற்கணுமா, கையை தொப்புளுக்கு மேலே கட்டணுமா, கீழே கட்டணுமா, சண்டை போட்டு சாவானுவான். பாய் ஃபகீஹில் ஞானவான்கிற சொல்ல நான் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சையதுனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சையதுனா அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு, இவங்க வாழ்நாள்லாம் ஃபிக்ஹிலே இருந்தாங்களே, இவங்கள சொல்லி இவங்கெல்லாம் இறை ஞானிகள், இவங்கெல்லாம் அல்லாஹுக்கும் தன் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள், இவங்களாம் வஸ்தனஅதுஹும் லினஃப்ஸியில் உள்ளவங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி சண்டை போடுறானுல, ஆட்டலாமா ஆட்டக்கூடாதாண்டு, இவரில் சொல்கிறேன் நான். வேணுங்களா, இப்படியாக சில பேருடைய வாழ்க்கை ஓடுது. அப்போ அல்லாஹ் தஆலா சில நல்லடியார்கள் இருப்பாங்க, அவங்களை எனக்கென்று பொறுக்கி எடுத்துக்கொண்டேன். வஸ்தனஅதுஹும் லினஃப்ஸி, எனக்காக பொறுக்கி எடுத்துக்கொண்டேன். ஜி அப்போ நம்ம அல்லாஹ் கேட்கலாம், அல்லாஹ் மஸ்தனஅனி லினஃப்ஸிக, உனக்காக என்னையும் நீ பொறுக்கி எடுத்துக்கொள்ள. அல்ல எத்தனையோ பேர் நீ யாரை பொறுக்கி எடுத்துக்கிறையோ, நீ யாரை தேர்ந்தெடுத்துக்கிறையோ அவங்க தானே என்னையும் தேர்ந்தெடுத்துக்கொள் அந்த பணிக்கு. ஜி வஜஅல்னா மின் ذل ஐதி வல் அப்சார்,
ஜி அல்ல நல்லடியாரில் அவுலியாக்கள் அன்பியாக்களை சொல்லிட்டு உலா ஜி முஸ்தஃபீன் அல் அஹியார், அப்புறம் உலாக ஐதி வல் அபுசார், அவர்களெல்லாம் கையுடையவர்கள், அவர்களெல்லாம் கண்ணுடையவர்கள் அப்படிங்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் சொல்லிட்டாங்க அல்ல தஆலா. யார் தல் ஐதி வல் அபுசார் எங்கே வருது பை? உலுல் ஐதி வல் அபுசார், உலுல் ஐதி வல் அபுசார், அவர்களெல்லாம் கையுடையவர்கள், அவரெல்லாம் கண்ணுடையவர்கள். யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இசாக் அலைஹிஸ்ஸலாம்லாம் இருந்தாங்களே, அவன் யார் தெரியுமா? கையுடையவர்கள், கண்ணுடையவர்கள். இப்போ நமக்கெல்லாம் கை இல்லையா, கண் இல்லையா? இது வேடிக்கையாக இருக்குது. அவங்கள பற்றி புகழ்ந்து சொல்லும்போது என்ன சொல்கிறான்? உலுல் ஐதி வல் அபுசார். இதோடு பெருமையாகும், இதோடு பாராட்டாக ஆகும். விளங்குதவை? இன்னா அஹ்லஹ் வதுகுரு இபாதனா இப்ராஹீம வ இஸ்ஹாக வ யாக்கூப, நீங்கள் என்னுடைய அடியார்களாகிய இப்ராஹிம் நபியை நினைவு கூறுங்கள், அவங்கள திக்ர் செய்யுங்க, அவங்க நினைவு கூறுங்கள். வ இஸ்ஹாக, இஸ்ஹாக்கை நினைவு கூறுங்கள். வ யாக்கூப, யாக்கூபை நினைவு கூறுங்கள், திக்ர் செய்யுங்கள். இப்போ அல்லாஹ் தஆலா யாரையும் திக்ர் செய்யக்கூடாதுங்கிறான். நம்ம முகம்மது திக்ர் செஞ்சால் எதுக்கு நீ முகமது நபியை திக்ர் செய்றீங்க? அல்லாஹ் சொல்கிறான் இப்ராஹிம் நினைவு திக்ர் செய்யுங்க, இஸ்ஹாக்கை திக்ர் செய்யுங்க, யாக்கூபை திக்ர் செய்யுங்க. அதாவது அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். இப்போ சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், ஞாபகம் செய்யுங்கள். அப்போ அவங்கள ஞாபகம் செய்யறதும் அல்லாஹ்வுடைய உத்தரவு தான் இல்லையா? அதுவும் அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்போ அவுலியாக்களை அன்பியாக்களை ஞாபகம் செய்வது நம்ம மேலே கடமையாயிடுச்சு. சதா அவங்க திக்ர்லயே இருங்க. நீங்கள் சொல்லல வை. சரி, இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் குர்ஆன்ல வலா தகூனு கல்லதீன நசுல்லா, அல்லாஹை மறந்தவர்களை போன்று நீங்கள் ஆக வேண்டாம். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுறான் ஃபதுகுருல்லாஹ் கியாமம் வ குஊதம் வ அலா ஜுனூபிஹிம், நீங்கள் நின்றாலும் அமர்ந்தாலும் உட்கார்ந்தாலும் அனைத்து நிலைகளிலும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்து கொண்டே இருங்கள். சொல்லணும். சரிம்மா, இப்போ கல்பு ஒரு நேரத்தில் 2 விஷயம் ஞாபகம் செய்யுமா? கல்பு ஒரு நேரத்தில் ஒன்று தான் ஞாபகம் செய்யும், 2 ஞாபகம் செய்யுமா? செய்யுமா பை? செய்யாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா ஒரு உள்ளம் தானே வைத்திருக்கிறான். 2 கல்பா வச்சிருக்கான், ஒரு கல்பு தான். ஒரு கல்பில் ஒரு நேரத்தில் ஒன்று தான் இருக்குன்ட்டான் அல்லாஹ் தஆலா. மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபி, யாருடைய நெஞ்சு கூட்டிலும் அல்லாஹ் தஆலா 2 உள்ளங்களை வைக்கவில்லை. 2 மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்டேன். நினைத்து பார்க்க நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று, 2 கொடுத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு. அவை 2 மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. அப்படி 2 கொடுத்தான். இருக்கிறதே ஒன்று தான் பை, ஒன்று தான் கொடுத்துருக்கான் அல்லாஹ் தஆலா. அப்போ ஒரு கல்பில் ஒரு நேரத்தில் ஒன்று தான். ஜி இன்னல் கல்ப லா யதவஜ்ஜஹு ஃபீ இலா ஷைஇனி ஃபீ ஆனி வாஹித், இந்த உள்ளமாகிறது ஒரு நேரத்தில் 2 வஸ்துக்களின் பக்கம் தவஜ்ஜு செலுத்த முடியாது. 2 வஸ்துக்களின் பக்கம் தவஜ்ஜு செலுத்த முடியாது ஒரே நேரத்தில். அப்போ கல்பில் நீ அல்லாஹ் வச்சா மாசி வல்லா இருக்காது, நீ மாசி வல்லா வச்சா அல்லாஹ் இருக்க மாட்டான். இதுனா கல்பு. அல்லாஹ் வச்சா மாசி வல்லா போயிடும், மாசி வல்லா வந்தா அல்லாஹ் போயிடுவான். பெருமாள் சொன்னாங்க கல்பில் நீ அல்லாஹ் நினைச்ச சைத்தான் ஓடிடுறான், நீ அல்லாஹ் நினைக்காம விட்ட சைத்தான் வந்துடுறான். இதா தக்கர ஹனச வைதா கஃபல வஸ்வஸ, அல்லாஹ் நினைச்ச மாசி வல்லா ஓடிடும், மாசி வல்லா ஓடிடும், சுத்தமாக ஓடிடும். அந்த மாசி வல்ல சைத்தானும் ஓடிடுவான், நஃப்ஸும் போயிடும், அனாவும் போயிடும், உஜுபு போயிடும், ஹசது போயிடும், ஹிக்குது போயிடும், குரோதம் போயிடும், விரோதம் போயிடும், ஹம்மும் போயிடும், ஹுசுனும் போயிடும். எல்லாம் மாசி வல்ல தான். ஹவுஃபும் போயிடும், பயமும் போயிடும், கவலையும் போயிடும், எதிர்கால கவலையும் போயிடும், சென்ற கால கவலையும் போயிடும். எல்லாம் இது எல்லாமே மாசி வல்ல தானே. ஹவுஃபும் மாசி வல்ல, ஹுசுனும் மாசி வல்ல.
ஒருத்தர் ஷேகநாத்தில் வந்தார், நெஞ்சு வலி இருக்கார் கொஞ்ச நாளாக அப்படின்னா. அல்லாஹும்ம தஹிர் குலூபுனா அன் கைரிக்கன்னு ஓதுபா. யாரெல்லாம் என் கல்வை மாசி வல்லா விட்டு சுத்தமாக்கிற அல்லான்னு ஓதுப்பா, நெஞ்சு வலி மாசி வல்லா தான் அதுவும் போயிட்டுட்டாங்க. என்ன அழகாக சொன்னாங்க பாரு. அல்லாஹும்ம தஹிர் குலூபனா அன் கைரிக், யாரெல்லாம் என்னுடைய கல்வை நீ மாசி வல்லா விட்டு தூய்மையாக்குன்னு ஓதுங்க. நெஞ்சு வலின்னு சொன்னீங்களே அதுவும் மாசி வல்லா தான், அதுவும் சுத்தமாக எல்லாம் தூக்கிடுவான்ட்டாங்க. அல்லாஹும்ம தஹிர் குலூபனா அன் கைரிக் வ நவ்விர் குலூபனா பி நூரி மாரிஃபத்திக்கன்னு ஓதுங்க. இந்த துவா ஓதிக்கிட்டே இருங்க, நெஞ்சு வலியும் காணா போயிடுன்ட்டான். அது வரவே வராது. இந்த துவா ஓதிட்டு அதுவும் மாசி வல்ல தான். என் கல்வியில் உன்னை அல்லாதவற்றை எடுத்து விடு ரப்பே அப்படின்னு. நெஞ்சு வலி ஒரு பெரிய மாசி வல்லா, நெஞ்சு வலிக்கு கவலை வருது அது பெரிய மாசி வல்ல, அதுவும் மாசி வல்ல தான். ரொம்ப பேர் நெஞ்சு வலியில் சாவது இல்லை, நெஞ்சு வலி வந்துருச்சுன்ற கவலை செத்து போயிடுறாங்க. அந்த நெஞ்சில் வலி ஒன்று இருக்கு பை, அது இயற்கையாக வரக்கூடிய வலி, கொழுப்பு கிழுப்பு அடைச்சிட்டு இருக்கும். அது வலி வந்துருச்சுன்னு வலி வருது பாருங்க. எனக்கு வலி வந்துருச்சு, அஜல் வந்துருச்சு, முடிவு வந்துருச்சு போல தெரியுது, என்னைக்கு தேதி குறிச்சிட்டாங்க, நெஞ்சு வலிக்குது. அது அந்த நெஞ்சு வலிக்குதுன்னு ஒரு வலி வருது பாருங்க, அது பெரிய வலி. நெஞ்சு வலி சின்ன வலி தான், அது கவலைப்படக்கூடிய வலி அல்ல. நெஞ்சு வலிக்குதே, இனி எதிர்காலம் என்ன ஆகும், என் பையனை யார் காப்பாற்றுவா, என் பொஞ்சாதி யார் காப்பாற்றுவா, அப்படிங்க ஒரு கவலை வருது, அது பெரிய வலி, அது தலைவலி. என்ன பை, இது எல்லாம் மாசி வல்லா. நீ ஒரு நிமிஷம் உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி பாருங்க, அல்லாஹ் மௌஜூத் பாக்கி சோபாதம் அதம்க்கு கோய் வசன் நைன்னு சொல்லி பாருங்க, சுத்தமாக காணாது. நெஞ்சு வலியும் போயிடும், நெஞ்சு வலிக்குதுங்கிற வலி இருக்கு அதுவும் போயிடும், ரெண்டுமே சேர்ந்து போயிடும், சுத்தமாக கல்வி விட்டு போயிடும். இல்லைங்க பை. சரி பை, அப்போ என்ன சொன்ன, கல்பு ஒன்று தானே பை, ரெண்டு இல்லையே. மாஜா அல்லாஹ் ரஜுலி மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி, எந்த மனிதனுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ரெண்டு கல்பு வைக்கவே இல்லை, ஒரு கல்பு தான் வச்சிருக்காங்க நிஜமா. அப்போ இந்த கல்பில் யார் இருக்க வேண்டிய கல்பு? அல்லாஹ் இருக்க வேண்டியது. வேற வாசிவல் வைக்கலாமா? அந்த கல்பில் வைக்கக்கூடாது. जी दिल खाना ये हक है तो उसे साफ किए जा. இந்த உள்ளமாகிறது ஹக்குடைய இல்லம், அது இறைவன் வாழும் இல்லம். எது? நம்முடைய உள்ளம். அதை பரிசுத்தமாகிறது. जो अक़दसो अतहर है ये बस उसकी जगह है. பரிசுத்தத்திலும் பரிசுத்தமானவன் இருக்கானே அவன் இருக்க வேண்டிய இல்லம் இது. இது வேற யாரையும் வச்சுக்காது. கலிமினாயம் दिल खाना ये हक है तू उसे साफ किए जा, जो अक़दसो अतहर है ये बस उसकी जगह है. जी दो अक़दसो अतहर அங்கே அந்த கல்பில் கொண்டு போய் அவன் ஒருத்தனை தான் வைக்கணும். மாசி வல்லா யாரையும் வைக்கக்கூடாது, துனியாவுடைய ஆசையை வைக்கக்கூடாது. வலா தஜஅலி துனியா அக்பர ஹம்மினா வலா மப்லக இல்மினா. இது குறைச்சி எக்கோ வருது, சவுண்டை கொஞ்சம் குறைச்சி. ஜி வலா தஜஅலி துனியா, எக்கோ குறைச்சிருமா? யாருக்கு தெரியும்? ஆப்ரேஷன் குறைச்சிட்டிங்களா? எக்கோ குறைச்சிருங்க. जी वला तजाली दुनिया अकबर हम्मिना वला मबलग इल्मिना. இந்த துனியாவை என்னுடைய கவலைகளில் மிகப்பெரிய கவலை ஆக்கிறாத ரப்பே. வலா மபலக இல்மினா, என் இல்முடைய உச்சகட்டமாகவும் அதை ஆக்கி விடாது. இப்படி திருப்பி வச்சிருக்கோம். முத மாதிரியே வைப்பா. வலா தஜாலி துனியா அக்பர ஹம்மினா வலா மபலக இல்மினா. என் வாழ்க்கையின் நோக்கமே துனியாவை ஆக்கிறாது. வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நீ சாவறதுக்குள்ள என்னவா ஆகுன்னு ஆசைப்படுற? சாவறதுக்குள்ள ஒரு வீடு கட்டின்னு ஆசை, சொந்த வீடு கட்டி ஜனாதா சொந்த வீட்டுன்னு வெளியே போகணுங்க. கபரில் போகணும். அதான் முதல் கேள்வி அவருக்கு. ஜனாதா சொந்த வீட்டுன்னு வந்துச்சா வாடகை வீட்டுன்னு வந்துச்சாங்க? எல்லாருக்கும் அதே கபர் தான். தெருவோரத்தில் மொத்தம் போயிடுறான், அவனுக்கு அதே கபரிஸ்தான் தான். வீடு இல்லை, வாடகை உணவு இல்லை. உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? ஒரு எம்எல்ஏவாக ஆகி சாகணும். ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு கவுன்சிலராவது ஆயிரும். ஒரு டிகிரி வாங்கி சாகணும். ஏதோ ஒன்று வாங்கி சாகணும். அல்லாஹ் சொல்கிறான் வலா தமூத்துன்ன,
நீங்கள் மரணிக்க வேண்டாம், இல்லா அன்தும் முஸ்லிமூன், நீ ஒவ்வொருவரும் முஸ்லிமாக தவிர மரணிக்க வேண்டாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உண்மை முஸ்லிம் என்று பேர் எடுத்து மூத்தா போ. விளைஞ்சுங்களா? நீ வேற புகழோடு வாழ்ந்து புகழோடு சாவணும். நீ ஏண்டா புகழோடு செத்தாதான் மூத்தா போகும்போது கபர் சுற்றி நின்று 21 குண்டு சுடுவான். டிமீல் 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 டிமீல். அவன் அங்கே சுட்டு இருக்கான், உள்ள எவ்வளோ சுட்டு இருக்கான் அவன். டிமீல் 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 டிமீல். அது பெரிய பெருமை. என்னங்க, இவர் சுற்றி இருந்து 21 குண்டு முழங்குது. குண்டு முழக்கத்தோடு இவரை வந்து அடக்கம் பண்ணாங்க. அங்கே உள்ள குண்டு முழங்கிட்டு இருக்குது. உள்ள அங்கே உள்ள வரவேற்பு காத்துட்டு இருக்குமா இருக்காங்க. நீ அங்கே போய் உன்னை வரவேற்கணும். மலக்குகள் வரவேற்கணும், மண்ணு வரவேற்கணும். மூமினா நல்லடியாரில் மண்ணில் வச்ச உடனே பூமி மர்ஹபம் பில் அப்தி சாலிஹ், வாப்பா அல்ஹம்துலில்லாஹ். நீ மேலே உராத்திட்டு இருக்கும் போதே உன்னை எப்படா என் கண்ணு ராஜா உன் மேலே முகப்பத்தாக இருந்தேன், என் ராஜா என் செல்வம் என் வந்துட்டியாப்பா அப்படின்னு மண்ணு அவரை அரவணைக்குது. பெருமானார் சொல்கிறாங்க சொல்லாச்சு. நெல்லடியாரில் உள்ள வச்ச உடனே மலக்குகள்லாம் பின்னாடி வரவேற்பாங்க. வாப்பா கண்ணு வந்துட்டியா ராஜா அப்படின்னு மலக்கள் வரவேற்பாங்க. மண்ணே வரவேற்குது உள்ள வச்ச உடனே. பாவிகளை உள்ள வச்சோன்னு வாடா வா வந்துட்டியா மாப்பிள்ள, எங்க இத்தனை என்ன மச்சான் என்ன வருத்தனை என்னைய வந்து யார் என்ன செய்ய முடியும், என் மேலே உலாத்திட்டு இருந்த அப்போவே ஒன்று மெண்டு முழுங்கியிருப்பேன். அல்லாஹ்தாலா விட்டு வச்சுருந்தேன் அஜல் வர்ற வரைக்கும். வந்துட்டியா, இப்போ நான் யார் காட்டுறவா? என்ன அட்டகாசம் பண்ணி என் பூமியை ஃபசாதாக்குற, நீ பூமியை குழப்பம் விளைவிச்சு, நீ எத்தனை பேரை என்னென்ன பண்ண, நீ வாடா மவனே உன்னைய என்று மண் அவனை திட்டி உள்ளே கொண்டு போச்சு நசுக்க ஆரம்பிச்சிடும். தெரிஞ்ச இப்போ நான் யாருன்னு அந்த வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில் பெருமை கொண்டு நடக்காதீங்கன்னு சொன்ன அல்லாஹ் தஆலா பெருமையாக நடந்த எட்டி உரைச்சார். இப்போ நான் யாருன்னு காட்டுறேன் வா. இப்போ இது வரைக்கும் நீ யாருன்னு காட்டிட்ட, இப்போ நான் யாருன்னு காட்டுறேன் வாடா என்று மண் அவனை திட்டி வரவேற்கிறது. இது வருது ஹதீஸ்ல. என்ன பை, பூமி அவனை புகழ்கிறது. நல்லடியாரில் வந்த உடனே பூமி சில பேர் திட்டுது. விளைஞ்ச பை இப்போ எதுக்கு இது பேச்சு என்னமோ சொல்லிட்டு என்ன பை, நீங்கள் என்ன சொன்னீங்க? கல்பு ஒரு நேரத்தில் 2 சிந்தனையை சிந்திக்காது, ஒன்று தான் சிந்திக்கும். 2 பற்றி யோசிக்க வேண்டிய வேலையே கல்பு. அப்போ கல்பில் ஒன்று தான் வைக்கணும். துனியா தெரா மக்சூதுன்னு உகுபா தெரா மக்சூத். இந்த துனியாவையும் வாழ்க்கை நோக்கமாக கல்பில் வச்சிடாத. காசு பணம் சம்பாதிக்கணும், மனைவி மக்களுக்கெல்லாம் வீடு கட்டி வைக்கணும், 5 பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு வீடு கட்டி வச்சிடணும், தெரிஞ்சுங்களா, ஒரு கடை கட்டி வச்சிடணும், வருமானம் வந்துக்கிட்டே இருக்குன்னா செத்தாலும் என் பசங்க சாப்பிடணும், அதை வச்சு. இதான் வாழ்க்கையை நோக்கம். அது ஜி ஆகரத்து நோக்கமாக வைக்கலாமா? சொர்க்கத்துக்கு போகணும், அங்கே போகணும், சொர்க்கத்தில் ஹூர்லின்கள். துனியா தெரா மக்சூதுன்னு உகுபா தெரா மக்சூது. உலகமும் உன் நோக்கம் அல்ல, ஆகிரத்தும் உன் நோக்கம் அல்ல. इन दोनों के आगे तेरे मकसूद सिवा है. இந்த கல்ப அல்ல அதுக்கு படைக்கல, துனியா வைக்கிறதுக்கு ஆகிரத்து வைக்கவும் படைக்கல. இந்த கல்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தன்னை வைக்க படைச்சான். இது அர்ஷுல்லாவாக்கணும். ஏன் இது அர்ஷுல்லாவாக்கணும்? தான் இருப்பதற்கு இடம் வேண்டி அல்லாஹ் தஆலா கேட்டான், நான் எங்கே தங்குறதுக்கு இடம் கிடைக்குமா, இடம் கிடைக்குமான்னு சொல்லி. யாருமே ஒத்துக்கல. இந்த மனிதனுடைய கல்பு மட்டும்தான் வச்சுக்கிறேன் அல்லான்னு ஒத்துக்கிட்டான். நான் இருக்கும் இடம் வேண்டும் என்று அல்லாஹ் கேட்டான். ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு விசாரித்தான். பெருமானா மதீனாவுக்கு போய் இடம் கேட்டாங்க. ஒரு சஹாபியா ஒவ்வொருத்தராக வருவாங்க. யமன் நாட்டுன்னு தான் ஜனங்க வருவாங்க. இந்த மாதிரி மக்காவில் பிரச்சனையாக இருக்குது, சரியாக இந்த வணக்க வழிபாடு செய்ய முடியல, தாவத் செய்ய முடியல, இஸ்லாத்தை எட்டி வைக்க முடியல, உங்கள் ஊருக்கு கூட்டி போயிருங்களேன். யோசிச்சு சொல்கிறோம், மக்காவாசியில் பகைச்சு நாங்கள் வாழ முடியாது. ஷாம் நாட்டுக்காரங்க வர்றாங்க, வச்சுக்கிறீங்களா? எங்களாம் இப்போ தான் முடியாதுங்க, பிரச்சனையாக இருக்குது. ஒவ்வொரு ஊருக்காரங்களாம் வர்றாங்க, ஒவ்வொரு தட்டியாக போய் கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் ஊருக்கு என்ன கூட்டிகிட்டு போயிடுறீங்களா, உங்கள் ஊருக்கு என்ன கூட்டிகிட்டு போயிடுறோம். அம்மாடி கூட்டி போய் யார் இவங்கள்ட்ட சண்டை போட வருவாங்க எல்லாம். நீங்கள் வந்து உட்காந்துருவீங்க, அடுத்த நிமிஷம் எல்லாம் 60 தூக்கிட்டு வந்துடுவானுங்க. எல்லாம் வாழை தூக்கிட்டு மக்காவாசிக்கு திறந்து வந்து அடிக்க வருவானுங்க. இவன் நிம்மதியாக வாழ்ந்துருக்கு, 10 பிடிக்கலையா பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலான்ட்டானுங்க. மதீனாவாசிங்க வந்தாங்க, இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, உங்கள் ஊருக்கு கூட்டி போயிடுறீங்களா? வாங்க நம்பியே, நாங்கள் கூட்டி போயிடுறோம்.
வாங்க கிளம்புங்க, எப்போ வேணால் வாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு பாதுகாக்கிறோம். உடனே அப்பாஸ் அலிலா வந்துட்டாங்க. என்ன என் மாமா மருமகனை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு கேட்டுங்க. ஆமாம் நாங்கள் தான் கூப்பிட்டோம். என்ன நடக்கும் தெரியுமில்ல அப்படின்னு. நீங்கள் போனீங்கன்னா எத்தனை பேர் சண்டைக்கு வருவாங்க மக்காவாசிங்க, அதுவும் தெரியும் எங்களுக்கு. என்ன செய்வீங்க? எங்கள் அத்தனை பேருடைய ஜனாசாவை தாண்டி தான் ரசூல் மேலே கை வைக்கணும். அப்போனா கூட்டிகிட்டு போங்கன்ட்டான். அப்பாஸ் அலிலான்னு அவங்க முதல்ல ஒப்பந்தம் பண்ணி தான் அமுச்சு வச்சாங்க. யாரை? ரசூல் சொல்ல. எப்படி ஒப்பந்தம் நடப்பீங்களா? எங்கள் அத்தனை பேரை தாண்டி தான் பெருமானார் ஒருத்தர் ஆயாத்தாருக்கு வரைக்கும் விட மாட்டோம். சரி அப்போ நான் மதினாவுக்கு வரேன்ட்டான். அவள் எப்படி பெருமானார் மதினாவுக்கு எங்கே தங்குமிடம், எனக்கு தங்குமிடம் வேண்டும் என்று ஒருத்தட்டே கேட்டாங்களே, அது மாதிரி அல்லாவும் கேட்டான் ஒருத்தட்டியா, என்னை வச்சுக்கிறியா, என்னை வச்சுக்கிறியா நீ மலையே, அல்லாஹூ நான் மலைத்து விட்டேன் ரப்பே, பேசாமல் மலையாகவே இருந்துடுறேன், உன்னை வைக்கிற அளவுக்கு அந்த சக்தி நம்மள்கிட்ட கிடையாது, நான் ஒரு சின்ன மலை தான், நான் இமயமலைகிட்ட கேட்டான். சேர்வராயன் மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, எத்தனை மலை இருக்கோ ஒவ்வொரு மலையாக கேட்டான். அல்லா தஆலா எல்லா மலையும் கை தூக்கிடுச்சு. ரப்பே உன்னை வச்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு சக்தி கிடையாது. வானத்தை கேட்டான், சூரியன் சந்திரனை கேட்டான், கோள்களை கேட்டான், பூமியை கேட்டான். நினைஞ்சுங்களா? அவை எல்லாமே கை தூக்கிடுச்சு. உன்னை நான் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு இந்த கல்பில் வச்சுக்க இடம் இல்லையா அவனுக்கு? வச்சுக்க மாட்டேன்ருச்சு எதுவுமே. சூரியனை கேட்டான், அல்ல சந்திரனை கேட்டான், செவ்வாய் புதன் வியாழன், உன்னை உடலை என்னை ஒரு கல்பில் வைத்துக்கொள்ளு, உன்னை என் கல்பில் வச்சுக்கிறேன். ரெண்டு பேரும் லவ்வர்ஸாக இருப்போன்னு கேட்டான். அந்த லவ் மேட்டரே எனக்கு பிடிக்காதுன்றுச்சு. ஏன் மக்காவாசியை அடிக்க வந்தாங்க. அந்த மாதிரி நான் அல்லாஹ்வை லவ் பண்ணுறேன், நீ இறங்குறேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தான் எல்லாம் வரும். ஏன்னா காதல் என்பது இது இனிமையான பாதை இல்லை. அது உலகத்திலே ஆக கஷ்டம் காதல் தான். காதல் பாதை தான் உலகத்திலே ஆக கஷ்டமான பாதை. விளைஞ்சபை அந்த உலகத்தில் எல்லா வலியும் தாங்கிக்கலாம், காதல் வலி தான் தாங்க முடியாத வலி. எல்லா வலியும் அடிபட்டா மனப்பட்டா ஹார்ட் பேஷண்ட்டு தலைவலி எல்லா வலியும் தாங்கிக்கலாம். தாங்க முடியாத ஒரே வலி எதுங்க? காதல் வலி. நெஞ்சு வலி வருது, ஊசி போட்டு படுக்க தூங்கிடலாம். காதல் வலி என்ன ஊசி போட்டாலும் தூக்கம் வராது, அது இரவுப்பாலும் தூக்கம் வராது. காதலன் கண்ணிலே தூக்கமே இல்லையே, அந்த காதல் வலி ரொம்ப பெருசு. அந்த வலி வந்தவங்க, அந்த வலி ஏற்பட்டு விட்டால் அந்த வலி தன்னை விட்டு பிரிவதை அவர் விரும்ப மாட்டாங்க. அந்த வலி எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னு ஆசைப்படும். அந்த வலியின் மேலே ஒரு முகப்பத்து வந்துடும், வலியே நேசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. मुझे सब कबूल फलक मगर गम दोस्त मुझसे तलब न कर, मुझे सब कबूल फलक मगर गम दोस्त मुझसे तलब न कर, मुझे जिसने दर्द अता किया उसी चारगर की तलाश है, मुझे जिसने दर्द अता किया वही चारगर की तलाश है, मुझे सब कबूल फलक मगर. எதை வேணா என்று எடுத்துக்கிறப்ப என் கையை காலை கூட தனித்தனியாக எடுத்துக்கோ, என் எல்லாத்தையும் என்னை விட்டு பிடிக்கோ, என் கல்வியிலே உண்மையில ஒரு காதல் வலி இருக்கிறதே அதை மட்டும் என்னை விட்டு பிடிக்கிறார். ஏன் இந்த வலியை எவன் கொடுத்தானோ அவனைத்தானே நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த வலி கொடுத்ததும் அவனுடைய காதல் தான், இந்த வலிக்கு மருந்தும் அவனுடைய காதல் தான். இந்த காதல் வலி இருக்கிறதே, அவன் மேல் கொண்ட காதலால் உள்ளத்தில் வலி வந்துச்சுல்ல, இந்த வலி கொடுத்ததும் அந்த காதல் தான். அதுக்கு ஒரே மருந்து எதுங்க? அதுவும் அந்த காதல் தான். इश्क तेरा ही दर्द जिगर बन गया और दवा भी है दर्द जिगर के लिए, इश्क तेरा ही दर्द जिगर बन गया. என் ஈரலிலே என் நெஞ்சிலே வலி வந்ததும் அதற்கு காரணம் காதல் தான். அந்த வலி அந்த வலி என்னை விட்டு போக வேண்டும் என்றால் அதற்கு மருந்தும் காதல் தான். அந்த காதல் யார்கிட்டையுமே இல்லை. அந்த காதலை வாங்கி அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய தகுதியும் யார்கிட்டையும் இல்லை. வானம் பூமி, நான் சூரியனாக இருக்கிறேன், சுட்டி அடிக்கிறேன் வேணா,
சுற்றிக்கிட்டே இருக்கிற வாழ்நாள்லாம் அதை விட்டுரு ரப்பே, என்னை விட்டுரு, ஆளை விட்டுரு. ஜகாவாகிடுச்சு வானம் பூமி எல்லாம். மலக்குகள் நீங்கள் வந்து ஜிப்ரீல் என்ன வேலை சொன்னாலும் சரி, மிகால் என்ன வேலை சொன்னாலும் சரி, அவங்களும் அல்லாவுடைய காதலை கல்வியில் வாங்கிக்கல. காதல் கொள்ளணும். நாங்கள் இதாசி நீ சொன்னால் தலை சாய்க்கிறோம். என்ன பை சொன்னால் என்ன செய்வோம்? தலை சாய். எஃபாலூனமா யுமரூன் லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும். நீ எதை ஏவினாயோ அதுக்கு மாறு செய்ய மாட்டோம். நீ சொன்னால் செய்கிறோம். இதை வேணால் நாங்கள் செய்கிறோம் ரப்பே. அந்த அந்த தலைவலியும் வேணாம், காதல் வலியும் வேணாம். யார்? ஜின்கள். மடி சட்டி வேணால் செய்கிறோம், பானை வேணால் செய்கிறோம். ஜிஃபானின் கல் ஜிபாலா, அது கல் நம்ம சொல்லுங்க போய். தமாசீல ஜிஃபானின் கல் ஜிபால், மலை மாதிரி சட்டி செஞ்சு தர்றான். சட்டி எப்படி இருக்கணும்? மலை மாதிரி. அப்போ எவ்வளோ சோறு ஆக்குவாங்க அதில். அப்படி கல் ஜிபாலா வருது. குதூரி ராசியாத் எல்லாம் செஞ்சு தர்றோம். இதெல்லாம் செஞ்சு வேணால் தர்றோங்க. எது? يعملون له ما يشاء من محاريب وتماثيل وجفان كالجواب وقدور الراسيات. சட்டி பானை சோட்டிக்கு அகப்பா கரண்டி கிரண்டி எல்லாம் பொம்மை கிம்மை எல்லாம் செஞ்சு தர்றோம். இது வேணா காதல் கீதல் நம்மகிட்ட பேச வேணான்ட்டாங்க. விளைஞ்சவை அதுக்கு அந்த உள்ளம் ரெடியா இல்லை. இப்போ அல்லாஹ் தஆலா என்னடா எல்லாம் வேணான்ட்டீங்க, என்னுடைய வலியை யாரா ஏற்றுக்கிறது? I want to love and I want to be loved. நான் நேசிக்கப்பட விரும்புகிறேன், என்மேல் காதல் கொள்ள வேண்டும் யாராச்சும். நானும் காதலிக்க வேண்டும், என்னை ஒருத்தர் காதலிக்கணும். யார்? ஐ வாண்ட் மை லவர்ஸ். என்னை உயிருக்குற காதலிக்கணும். முட்டா பய மாதிரி காதலிக்கணும், மடத்தனமாக காதலிக்கணும், குருட்டுத்தனமான காதலிக்கணும். அழுந்துங்களா? அந்த மாதிரி காதலிக்கு யார் இருக்காங்கன்னு பார்த்தான். எல்லாம் கை வாங்கிட்டாங்க. மனுஷன் நீ என்னடா? ஓகே ரொம்ப நீ என்ன சொல்ற? ஐ எம் ரெடி, ஐ எம் ரெடி டு லவ். காதல் கொள்ள நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்ட்டான். வாடா திருட்டு பயல, முட்டா பயல, அநியாயக்கார பயல, ஒன்னை தாண்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். போட்டா போற அல்லாஹ் சொல்லும் போது, ஏன்னா அந்த வார்த்தையே வந்து காதல்கள் பயன்படுத்துகிற வார்த்தை. வேற யாரோ அல்லாஹ் சொல்லலாம் பாருங்க. மலக்குகளை சொன்ன ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சரியாக அநியாயக்காரர்களாக இருக்காங்க. ஜாஹில் பேர் சொல்லவே இல்லை. மலக்குகளை ஜின்களை திட்டல அல்லாஹ் தஆலா. திட்டுறது யாரை திட்டினா? இந்த மனுஷனை தான். இன்னா அரதுனல் அமானத அல ஸமாவாதி வல் அர்த் ஃபஅபைனா அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்னா மின்ஹா وحملها الانسان انه كان ظلوما جهولا. அது செல்ல திட்டியா? அது என்ன தெரியும் உனக்கு? அது செல்லமான திட்டு. லவ்வர்ஸ் திட்டிக்கிறது. அந்த திட்டு எதுக்கு திட்டுறான்? இன்னும் காதலை அதிகப்படுத்துறதுக்காக திட்டுறது. அது வந்து ஊழலும் கூடலும் சொல்றது. இவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறான், அதை அல்லாஹ் விரும்புறான் பாருங்க. ஏன்னா காதலுக்கு பட்சத்தில் ஊழலும் விரும்புவார்கள். கோச்சுக்கு 2 நாள் பேசாமல் இருக்கிறது. சரி சரி இப்படிலாம் இந்த எப்படி அப்படின்னு அவங்க சமாதானப்படுத்தி அவங்கள போய் கொஞ்சி சமாதானப்படுத்தணும்னு அப்புறம் சேர்ந்துக்கிறது. அதனால தான் நீங்கள் அநியாயம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அழிச்சு போடுவேன்றோம். நீங்களாம் யாரும் குறும்பு செய்யாமல் இருந்தீங்க, துல்மு செய்யாமல் இருந்தீங்கன்னா அழிச்சிருவேன். ஒரு கூட்டம் கொண்டு வருவேன். எது நிபுண அவர்கள் பாவம் செய்வார்கள், மன்னிப்பு கேட்டுக்கொள்வார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசித்துக் கொள்வோம். யுபத்திலி இதோட இடத்துல இன்னொரு இடத்துல யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு. அதுனா
யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு. இன்னொரு கூட்டத்தை கொண்டு வருவேன், அவர்கள் அல்லாஹ்வை நேசி காதல் கொள்வார்கள், அல்லாஹ் அவர்கள் மேல் காதல் கொள்வான். அதுதானே? நீங்கள் இப்படியெல்லாம் இருந்தீர்களேனால் உங்களை அல்லாஹ் அழிச்சிருவான். மையர்த்தத்த மின்கும் அன் தீனிஹி ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின். இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு. யுஹிப்புஹும் அல்லாஹ் அவர்களை நேசிப்பான், வ யுஹிப்பூனஹு அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான். நீ இப்படி மட்டியாக கிடந்தேன்னா என்னுடைய நோக்கமே அதுதான். என்னது? மேட் ஃபார் லவ் டுகெதர். நான் உன்னை நேசிக்க வேண்டும், நீ என்னை நேசிக்க வேண்டும். யுஹிப்புஹும் குர்ஆன் பை இருக்கா இல்லையா? இப்போ அல்லாஹ்வுடைய முஹப்பத்துக்கு என்ன வேலைங்கிறான் இவன்? அவன் சொன்னது நீ சொன்னதுபடி செஞ்சேன்னு சொன்ன மலக்கு. அவன் மனுஷன்னா அட்டகாசமும் பண்ணணும் பண்ணணும். யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு. அவர்களை அல்லாஹ் விரும்புவான், அல்லாஹ்வை அவர்கள் விரும்புவார்கள். அல்லாஹ் லவ் தம் அண்ட் தே ஆர் லவ் அல்லாஹ். அவர்கள் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அல்லாஹ் அவர்களை நேசிக்க வேண்டும். இதுக்கு தான் மனுஷனையே படித்தது. இந்த முஹப்பத்து லவ் ஈச் அதர் இது எங்கேயுமே இல்லை மனுஷனை தவிர. இருக்கா பாருங்க, மலக்குகள் இருக்கா பாருங்க. மலக்குகள் இறை காதலில் உருகிட்டாங்களா? அப்படியே என்னைக்காச்சும் அல்லாஹ் சொன்னதை செய்வாங்க. அவ்வளோ ஜின்களை பற்றி வருதா? அந்த மாதிரி வேற எந்த மிருகங்களை பற்றியாவது வருதா? எதை பற்றியாவது வருதா? இந்த காதல் அல்லாஹ் தஆலா நம்முடைய இல்லத்தில் எதிர்பார்க்கிறான். அதுக்கு இந்த உள்ளம் மட்டும்தான் ரெடியாக இருந்துச்சு. வேறு எந்த உள்ளமும் அல்லாஹ்வுடைய காதலை வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி அதில் இல்லை. இஷ்டம் இல்லை. இறைவன் மேல் தன்னை முழுமையாக காதல் கொள்கிற சக்தி எதுலேயுமே இல்லை. இந்த ஒன்றை தான் அல்லாஹ் அப்படி படிச்சிருந்தான். இந்த உள்ளத்தை மட்டும்தான், மனித உள்ளம் மட்டும்தான் விளைஞ்சவை. அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனிதனை பொறுக்கி எடுத்துக்கொண்டான். மலக்கெல்லாம் கேட்டாங்க, என்ன ரப்பே நாங்களாம் இருக்கோம் தெரியும், எனக்கு தெரியும். அப்போ அந்த காதல் உள்ளம் இருக்கிறது அல்லவா? அப்போ அல்லாஹ் இந்த மனுஷனை படைத்த நோக்கம் என்ன சொன்னோம்? படைத்த நோக்கமே அல்லாஹ்வை நேசிக்கப்படவே, நல்லா தான் நேசிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினான். அவனை நேசிக்கிற ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் துனியாவை அழிக்க மாட்டாங்க. அவரவர்களோட நேசம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்குங்க. தெரிஞ்சுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் வேற மாதிரி இருந்துச்சு, அவுலியாக்குடைய நேசம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய நேசம் வேற மாதிரி இருக்கு. ஆக எல்லாரும் இறைவனை நேசிக்கிறோம், அல்லாஹ் தஆலா விரும்புகிறோம், அவன்கிட்ட கொஞ்சம் அவன்கிட்ட பேசுகிறோம், கொஞ்சி மகிழ்கிறோம் எல்லா இடத்துல. வளைஞ்சுங்களா? செல்லமாக அல்லாஹ்க்கு மாறு செஞ்சுக்கிறோம். அப்புறம் அப்படியே தெரியாமல் செஞ்சுட்டேன், அப்படியே ஆமாம் தெரியாமல் செஞ்சுருப்பேன், நீ அல்லா மன்னிச்சிடும், இனிமேல் செய்ய மாட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன், தெரியும் நல்ல அடுத்த நாளே இருக்குது. அந்த பட்டோலியாக அல்லா கேள்வி தான் இருக்குது. இது எப்படி இருக்கும் பாருங்க. விளைஞ்சிங்களா? இது வந்து காதலன் காதலி என்ற அந்த தன்மை இல்லாமல் இது ஒரு காலம் நடக்காது. விளைஞ்சு போய் நாளைக்கு இவன் அநியாயம் செய்ய போகிறாங்கிறது தெரியும். ஏன்னா பட்டோலிலே எழுதப்பட்டிருக்கு, தகுதியில் இருக்குது. இன்றைக்கி அநியாயம் பண்ணுற ரப்பே தெரியாமல் செஞ்சுட்டா அல்லா மன்னிச்சுக்கா, அல்லா இனிமேல் செய்ய மாட்டேன் ரப்பேன்னா அல்ல மன்னிப்பானா? ஆனாச்சும் தெரிஞ்சால் மன்னிப்பானா? தெரியாமல் செய்ய மாட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது நாளைக்கு செய்கிறதுக்கு ஐடியா பண்ணி வச்சுட்டு வந்துருக்கான். நாளைக்கு சினிமாவுக்கு போது டிக்கெட் எடுத்து கூட்டு வச்சுட்டான், எங்கே பீரோவில் இருக்குது, இன்னைக்கு சினிமா போயிட்டு வந்துட்டான், அப்படியே தெரியாமல் போயிட்டு வந்துட்டேன் மன்னிச்சுக்கோ, நான் டிக்கெட்டு பீரோ நாளைக்கு ஏண்டா டிக்கெட் நாளைக்கு பீரோவில் வச்சுட்டு இனிமேல் தெரியாமல் செஞ்சால இனிமேல் செய்ய மாட்டேன்னு வேறு சொல்கிறதில்ல, திருட்டு பழனி அப்படி எல்லாம் சொல்லுவானா? ஓ மன்னிச்சிட்டேன் படா படா மன்னிச்சிட்டேன் படா,
திரும்ப பாவம் செய்கிறான். எல்லாம் தெரியாமல் வச்சுட்டா எல்லாம் செய்ய மாட்டேன், நீ தான் நல்ல ரப்பு, நான் யார்கிட்ட போவேன், போ மனுஷன் போ. திரும்ப செய்கிறான், அல்லாஹ் கஃபூர், மனுஷன் போ, போடா, நீ எவ்வளோ செய்வ, நீ எவ்வளோ தான் செய்வ. வலவ் ஆத மா அசர்ற மனிஸ்தக்ஃபர வ இன் ஆத ஃபீ யௌமின் 70 மர்ரா. ஒரு நாளைக்கு 70 வாட்டி நீ செஞ்சு என்கிட்ட திரும்ப வந்து மன்னிச்சுட்டு தான் இருப்பேன். இதுதான் காதலுக்கு விலை அர்த்தம். புரிஞ்சுங்களா? இது காதலன் காதலியா இந்த மாதிரி மன்னிக்க முடியும், வேற யாரும் இதில் மன்னிக்க முடியாது. கிள்ளி விட்டான் நல்லா பிடிச்சி காதலியா, ஏன் கிள்ளுங்க, சரி இனிமேல் கிள்ள மாட்டேன், நாளைக்கு வண்டி கிள்ளுவான் தெரியும், சரி தெரியாமல் கிட்ட இதே கோச்சிக்கிற விட இது பெருசாக எடுத்துக்கிறது, இன்னும் கிள்ள மாட்டேங்களா, சரி கிள்ள என்ன வை இப்படி இருக்காது. இல்லை வேற யாராவது இந்த மாதிரி திட்டம் போட்டு நாளைக்கு பாவம் செய்வேன் திட்டம் போட்டு வச்சுக்கிட்டு அந்த திட்டமும் அவனுக்கு தெரியும் மணி பண்ணாலும் அதெல்லாம் இந்த இந்த கல்பு தாங்க நல்லா எதிர்பார்க்குறான். இந்த கல்பு தான், வேறு யாரையுமே அந்த கல்பில் சேர்த்தாமல் என்னை மட்டும் லவ் பண்ணும். அதான் அதான் சொல்லிட்டான், யௌம லா யன்ஃபஉக்கும் மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம். கல்பே சலீம் அர்த்தம் என்ன, அந்த கல்பில் என்னை என்று வேறு யாருக்கும் இடம் இருக்கக்கூடாது, வேற எல்லாத்துலேயும் இடம் கொடுக்கலாம், காதலில் மட்டும் இன்னொருக்கு இடம் கொடுக்க முடியாது. முடியுமா பை யாருக்காச்சும் ஐ லவ் யூன்னு சொல்கிற ஒரு பொம்பளை பார்த்து ஏற்கனவே 4 பேர் சொல்லிட்டாங்க, உன்னை 5ஆவது வச்சுக்கிறேன் வா, ஏற்கனவே 4 பேர் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ் 5ஆவதாக உங்களையும் நான் வந்து லவ்வராக ஏற்றுக்கிறது சந்தோஷம். ஒன்று இருப்பான தெரிச்சு ஓடிட மாட்டானோ. லவ் என்பது ஒருத்தருக்கு மேலே தான் வைக்க முடியும், ஒருத்தர் தான் கல்பில் வைக்க முடியும். அதான் அல்லாஹ் கல்பே சலீம்ட்டான், அந்த கல்வியில் வேறு யாருக்குமே இடம் தராதவா என்றவா. யாரெல்லாம் துனியாவுக்கும் என் மேலே கொஞ்சம் துனியாவும் மேலேயும் கொஞ்சம் ஆசை இருக்குது, ஒன்றையும் வச்சுக்கிறேன், இல்லை துனியாவே வச்சு சாவு, எங்கிட்டே வராது. நீ எதன் பக்கம் கொஞ்சமாவது உன் கல்வி போகுது அப்படின்னு நல்லா டெஸ்ட் பண்ணுவானோ. நீ ஒரு பானை வாங்குறதுக்கு இடித்து தட்டி பார்க்குறான், தேங்காய் வாங்கி தட்டி பார்க்குறான், 10 ரூபாய்க்கு தேங்காய் வாங்கி எத்தனை தடுத்துட்டான், டமால் டுமில் தட்டி. அப்போ அல்லாஹ்வுடைய காதல் என்று வந்தால் டெஸ்ட் வைக்க மாட்டான். அல்லா தஆலா சொன்ன உடனே உன் கல்பு அல்லாஹ்வுடைய நேசம் உண்மையில் இருக்கா வேற நேசம் இருக்குதா, அதை டெஸ்ட் பண்ணி தான் தான் பக்கம் இழுப்பான் அல்லா தஆலா. அந்த உன் காதலை அல்லாஹ் தஆலா சோதிப்பான். जो तेरे इश्क में इश्क का दावा करता है उसे मजनू किसी लैला को बना देते हो. உன்னுடைய காதலை யார் தாவா செய்கிறாங்களோ அவர்களை ஏதாவது ஒரு லைலாவுடைய மஜ்னூனாக நீ ஆக்கி விடுகிறாய் ரப்பே. நபை உஜூதிற்கு தள்ளி விடுவது, அவன் பக்கம் அல்லாஹ் பக்கம் நெருங்க வர்றேன்னு வச்சுக்கோ, என்ன பை அல்லாஹ் பக்கம் நெருங்க வர்றேன்னு வச்சுக்கவேன், டெஸ்ட்டு பண்ணுவான் அல்லாஹ் தஆலா. அதை பாரு, அதை பாரு, தள்ளி விடுவாங்க அல்லாஹ் தஆலா. ஷேഖனை உதாரணம் சொல்லி காமிச்சாங்க. ஒரு பொம்பளை தெருவில் போயிட்டு இருந்தா, அழகான பொம்பளை. ஒருத்தர் அந்த பெண்ணுடைய அழகை பார்த்து மயங்கி பின்னாடியே போகிறான். அவள் கேட்டால், என்ன எப்போ பார்த்தாலும் பின்னாடி வந்துருக்குற, என்ன செய்தி? இல்லை, உன் அழகில் நான் மயங்கி விட்டேன். சரி, அண்ணன் பின்னாடியே வருது. வாழ்ந்தால் உன்னோடு தான், வாழ்ந்தால் உன்னோடு, இல்லையேல் மண்ணோடு அப்படிங்கிறான். இப்போ நான் அவ்வளோ அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீ? ஆமாம் இப்படி சொல்லிட்டு ராவாப்பால உன் சிந்தனை தான் எனக்கு அப்படின்னா. ஒன்று அவன் சொன்னான், என்ன அழகுக்கு இப்படி சொல்லிட்டு பின்னாடி என் தங்கச்சி வர்றா, அவள் என்னை விட 2 ஒளிமயமாக இருக்கும் அழகு. அவளை பார்த்தா என்ன சொல்லுவான், அப்படியா அப்படின்னு திருமணம் பின்னாடி விட்டா ஒரு அறை ஓங்கி கண்ணத்தில் சுழேன்னு விட்டான். 2 பல்லு விழுந்துச்சு. திருட்டு பயில
வாழ்ந்தால் உன்னோடு இல்லையில் மண்ணோடு இவரோட மண்டையோடு இவர்னா இப்படி சொல்லிட்டு பின்னாடி என் தங்கச்சி என்னோட அழகா இருப்பான்னு பின்னாடி திரும்பி பார்க்குற. ஏன்னா நீ வாழ்ந்த இவனோடு தான் போடாம அப்படின்னு துரத்து விட்டாலும் உதாரணம் சொன்னாங்க சொல்லியாங்க. அது மாதிரி நீ அல்லாஹ்வுடைய இஷ்ட தாவா செய்கிற உன் கல்வியில் என்ன ஆசை இருக்குன்னு நல்லா டெஸ்ட் பண்ணுவான் அல்லா ஜல்லஷானு. உன் கல்வியில் துனியாவுடைய ஆசை இருக்கா, புகழ் ஆசை இருக்கிறதா? அல்லா அல்லாங்கிறான். எதுக்கு அல்லா அல்லாங்கிறான்? சோத்துக்கு சொல்கிறான். அல்லா அல்லா இந்த வச்சுக்க போயிட்டே இருக்கு. அல்லா 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 ஏன்டா அல்லா அல்லாங்கிறான்? எல்லாரும் ஒரு பெரிய ஆள், பெரிய அஜர்த்து, பெரிய தலைப்பான் பாராட்டுவாங்க. அதுக்காக ஒரு தலைப்பா ஒரு என்ன ஒரு அப்பா ஒன்று மாட்டி எல்லோரும் காசு கொடுப்பாங்க, ஹதியா கொடுப்பாங்க, எல்லோரும் கதம்ப செய்வாங்க, எல்லோரும் ஒரு பாராட்டுவாங்க, பெரிய அஜத்துன்னுவாங்க, பெரிய ஷேக் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் புனித பாதங்களை எங்கள் வீடுகளில் வைங்கன்னு சொல்லுவாங்க. வை என்று எல்லாமே பாராட்டுவாங்களேன்னு கல்பில் இருக்கு. இவன் கல்புக்குள்ள நோக்கம் அல்லா இல்லை, துனியாவை வளர்க்கிறதுக்காக, துனியாவை வளைப்பதற்காக வேண்டி இறை ஞானம் கற்றுக் கொடுக்குறான். அல்லா நெருங்கி வரேன் தாவா செய்யலாம். அல்லா விட்டுருவான் உன்னைய. கல்பை சலீம் வேணும் எனக்கு. அந்த கல்பில் வேறு யாருக்கும் அணுவளவும் இடம் இருக்கக்கூடாது. அப்படியாப்பட்ட உள்ள எனக்கு வேணும். அந்த மாதிரி வேற யாருக்கும் இடம் இருந்தால் அவன்கிட்டே போய் என்கிட்ட வர்ற, என் பக்கம் திரும்பி பார்க்காதுங்க. ஒருத்தர் வர்றான் அல்லாட்ட, என்ன செஞ்ச? ஜிஹாத். உன் கல்பில் இவரெல்லாம் என்னை பாராட்டணும்னு ஆசை வந்துட்டு இருந்துச்சுல்ல, நான் பார்த்தேன். உன் கல்பில் இருந்துச்சு. அவங்கள்ட்டே சவாபு வாங்கிக்க போடா. அவங்கள்ட்டே இப்போ லில்லாஹியத் இல்லை, அல்லாவுக்காக வேண்டி என்மேல் கொண்ட காதலை நீ செய்யலது. நீ உன்மேல் கொண்ட காதலில் உனக்கு ஒரு பெருமை வேண்டும் என்பதற்காக வேண்டி, புகழ் வேண்டும் என்பதற்காக வேண்டி, காசு வேணும், பணம் வேணுங்கிறதுக்காக செஞ்சு போடா. கிட்டையே நெருங்க விட மாட்டான் அல்லா ஜல்ல ஷானு. நீ என்னடா செஞ்ச? வாழ்நாள்லாம் உன்னை பற்றி பயான் செஞ்ச ரொம்ப. ஆஹா பெருமை, எல்லாரும் உன்னை பெரும் பேச்சாளர்னு புகழணுங்கிற போடா. நீ என்னடா செஞ்ச? தர்மம். போ போ போ. கல்பில் நான் பார்த்தேனே, என்னுடைய ஆசையில் செய்யல. நீ கல்வியில் தர்மம் செஞ்சதெல்லாம் எதுக்காண்டி செஞ்ச? மக்கள்லாம் கொடை வல்லல், தர்ம பிரபு என்றெல்லாம் உன்னை பாராட்டணும்னு செஞ்ச. போ அங்கேயே நன்மை வாங்கி என்கிட்ட வாங்காத. அனுமத்திலையும் அல்லாஹ்வுல அனுமதிக்கிறது இல்லை. நீ ரோஷக்காரன், நீ அனுமதிக்கிறது இல்லை. நபை நீயே ரோஷக்காரன், உன்னை உன் மனைவி நேசிக்கிறாள், அந்த நேசத்தில் கலப்பற்றதா இருக்கணும். அது கொஞ்சோன்னு மற்ற நேசம் கலந்துருக்க கூடாதுன்னு நீ சொல்ற. நீ அப்போ அல்லாஹ் ரொம்ப ரோஷக்காரன். அல்லாஹ் வளஞ்சையில் போய் அப்போ என்ன செய்யணும்? கல்பில் இன்னொருத்தருக்கு இழங்கிறது பேச்சே கிடையாது. அப்படி உன் கல்பில் ஹக்குடைய காதலை உள்ளவை. உன் வாழ்வு, மரணம், எந்திரிக்கிறது, உட்கார்றது அத்தனையும் அல்லாஹ்வுக்காக. இன்ன சலாத்தி வ நுசுக்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். முற்றிலும் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணமாயிரும். முழு சரணாகதி. அந்த மாதிரி முழுசாக நம்ம அல்லாஹ்ல சரணாகதி ஆகிட்டா, அல்லாஹ் நம்முடைய பெரிய பெரிய மகான்கள் வந்தாங்களே, ஓசு நாயகம், அஜ்மீர் நாயகம், சாலு பாஷா நாயகம், பாயுல் பிஸ்தாமி நாயகம், ஜுனைது பத்ர், அந்த மாதிரி ஒரு பெரிய அவுலியா வாக்கிடுவான். அப்புறம் எல்லாரும் நம்மள்கிட்ட வருவாங்க. இப்படி எல்லாரும் நிறைய பேர் முறியது வாங்குவாங்க நம்மள்கிட்ட. ஹதியாலாம் கொடுப்பாங்க, காசு பணம்லாம் வரும். பெரிய பெரிய காந்தா பண்ண மாசெல்லாம் கட்டலாம். வந்துடுச்சா? உள்ள வந்துடும் சைத்தான். உள்ள வட்டாம்பார் சைத்தான். அஹமத் து ஆஷிகி. அஹமதே நீ இறை காதலனா போயிடுறா. ஜி அஹமத் து ஆஷிகி ஜி மஷீஹத் தெரா சேகார். நீ ஷேகா போய் 100 பேருக்கு முறிது கொடுக்கணும்னு என்ன அவசியம் வந்தது? அதிலே தீவானா பாஷ், பைத்தியக்காரனாக போய்விடு. சில்சிலா சுது சுது நசுது நசுது. ஒரு சில்சிலா இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டி போகட்டும். ஒரு சில்சிலா பற்றி எனக்கு கவலைப்படுற. நீ உன் காதலனை அடைய வேண்டும் என்பது மட்டும்தான் உன் காதலனா. விளைஞ்சுக்கலாம். அதில் போய் இன்னும் கலக்காத. என்ன பை இன்னொன்று ஏன் கலக்கல? இதில் போய்
அதை வச்சு நமக்கு 4 பேர் புகழ்ந்தா என்ன புகழாட்டேன். எத்தனையோ நாதாக்கள், லட்சக்கணக்கான நாதாக்கள் பேரை கூட சொல்லாமல் போயிட்டாங்க. மாபெரும் அவுலியாக்கள் எத்தனையோ பேர் நாதாக்கள் வாழ்ந்தாங்க, பேரு கூட வெளியே தெரியல, யாருன்னு கூட தெரியல. அவங்க நோக்கமெல்லாம் அல்ல தான், எல்லாம் அடைஞ்சிக்கிட்டோம். அதுக்கு பின்னாடி என்னத்தை போய் மக்களுடைய புகழ் என்ன, அது கலப்படம் வந்துடக்கூடாதுன்னு யாருக்கும் தன்னை காட்டல. அது உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அவுலியாக்களின் தலைவராக அவங்க மக்கள் சொல்கிறாங்க. சஹாபாக்களுக்கு அடுத்து அந்த சில பெரியவர்கள் யாருங்க? அது சையதுனா உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா சையீது தாபிஈன், தாபிஈன்களின் தலைவர் என்று கொள்கிறார்கள் அவர்கள். சையீதுல் அவுலியா, சையீதுல் உஷாக், இறை காதலர்கள், நபியின் மேல் காதல் கொண்டவர்களின் தலைவர் என்று எஜமான சொல்கிறாங்க. தன் பேர் எங்கேயுமே காட்டிக்கல. அவங்க தர்கா எங்கேன்னு யாருக்கும் தெரியாது, எங்கே வாழ்ந்தாங்க நடந்தாங்கன்னு தெரியாது, மறைச்சே வாழ்ந்தாங்க. மக்களுக்கு மத்தியில் தன்னை காட்டிக்கல, காட்டில் போய் உட்காந்தாங்க. காட்டில் தேடி போய் அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்க போயிருந்தாங்க. அப்போ அவங்க நாள் கேட்டாங்க, ரப்பே இங்கே நான் எல்லாத்துக்கிட்டும் மறைச்சி வாழ்ந்துட்டேன், மறுபடி நாளில் வந்தால் இவர் தான் ஓய்ஸ் நின்று 4 பேர் என்னை பேசிக்குவாங்களே, நானும் நீயும் தான், என்னை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன்னு அவங்க கேட்டாங்க. ஒரு விவாதத்து போய் வருது. அப்போ அல்லாஹ் சொன்னால் கவலைப்படாதீங்க, நீங்கள் வரும்போது உங்களை மாதிரி உங்களுடைய அதே உருவத்தில் ஆயிரக்கணக்கான மலக்குகளை கூட வர வைக்கிறேன், யார் ஓய்ஸ்ன்னு யாருக்கும் தெரியாது, அப்படி சொல்கிறதுக்கு போயிருங்க. இது எப்படி இருக்கு? இன்றைக்கி நம்ம யாரெல்லாம் புகழணும்னு ஆசை கல்வியில், என்னை யாரும் புகழ்ந்து விடக்கூடாதுங்கிற ஆசை அவங்க கல்வியில், தன்னை மறைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா காதல் உண்மையாக இருந்தால் அதை மறைக்கத்தான் ஆசைப்படுவான். வெளிப்படுத்த ஆசைப்படுவானா? வெளிப்படுத்த மைக் வச்சு, அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, பக்கத்து தெருவில் உண்டான சாந்தியை நான் காதலிக்கிறேன் என்பதை உங்களுக்கு முன் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி அனௌன்ஸ் பண்ணுவேன் யாராச்சும். என்ன பை ஏன் அப்படி சரி அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த சாந்தியை அவங்க அத்தா பூந்தி ஆக்கிடுவார், அதோட கொண்டு போய் சாவடிச்சிருவார். இதை 4 நாளைக்கு பேப்பரில் போட்டிருந்தேன் பாய், இன்றைக்கு 4 நாளைக்கு முன்னால் பேப்பரில் போட்டிருந்தேன். திருப்பூரில் நடந்த கதை தான். 2 பேர் லவ்வர்ஸு. அந்த பெண்ணுடைய அத்தா அவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி பிரித்து கொண்டு போய் அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போய் சாவடித்து எரிச்சிட்டார். நீ எனக்கு மகளாகவே இருக்க வேணாம், தாழ்ந்த ஜாதியில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன், தாழ்ந்த ஜாதி பையனை போய் நீ லவ் பண்ணியாங்க அப்படின்னு எரித்து சாவடிச்சிட்டாங்க. அது எரித்து சாவடித்து முடிச்சிட்டாங்க. 4 நாளைக்கு மேலே அந்த செய்தி பேப்பரை புதுசாக தான் செய்தியாக இருந்துச்சு. உடனே கைது பண்ணிட்டாங்க. அப்பனும் அம்மாவும் சேர்ந்து, அத்தாவும் அத்தாவுடைய 2வது மனைவின்னு நினைக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து எரித்து சாவடித்து அவளை உள்ளே வச்சு புதைச்சிட்டாங்க. முடிஞ்சிச்சு. 4 நாளைக்கு முன்னாடி பெத்த மகளை நீ எப்படி போய் தாழ்த்தப்பட்ட ஒருத்தனை லவ் பண்ண நீ அப்படின்னு ஆணவ கொலை. உடனே கைது பண்ணிட்டு அதுக்கு துணை புரிந்த 2-3 பேர் எலெக்ஷன் கைது பண்ணியிருக்காங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் அம்மா அத்தாவோட ஏன் நீ அமிச்சேன்னு சொல்லி அவரையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. 4 நாளுக்கு முன்னாடி செய்தி பார்க்கல இருந்தீங்களா? இது மாதிரி பார்க்கலீங்களா? இங்கே பல்லடத்தில் நடந்த செய்தின்னு போட்டிருந்தாங்க, எல்லா பேப்பர்லையும் போட்டிருந்தாங்க. அப்போது காதலையும் தெரிஞ்ச உடனே என்ன வருது? காதலுக்கு இடைஞ்சல் வந்துடுது, காதலுக்கு ஆபத்து வந்துடுது, காதலி கடத்திட்டு போயிடுறாங்க, எரிச்சிடுறாங்க. அதனால் என்ன செய்வாங்க? காதல் உண்மை காதல் என்ன செய்வாங்க? தன் காதலை மறைக்கத்தான் ஆசைப்படுவார். ஊரே அலௌன்ஸ் பண்ணிட்டு தெரிவாங்களா? அதே மாதிரி தான் இறைவன் மீது உண்மை காதல் கொண்ட நல்லடியார்கள், அவுலியாக்கள் தன்னை மறைத்து கொண்டு தான் வாழ்ந்தார்கள். சுத்தமாக மறைச்சிக்கிட்டாங்க. சரி, உனக்கு உண்டு அவங்க. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அதுதான் விரும்புகிறான். என்னண்டு நீ எனக்கென்று சில நேரங்களை ஒதுக்கிக்கும். இரவு நேரத்தில் எந்திரிச்சு அல்லாஹ் பேச அல்லாஹ் ஏன் விரும்புகிறான் தெரியுமா? யாரும் இருக்க மாட்டாங்க, 2 பேரும் ரகசியம் பேசுவாங்க. நீயும் அல்லாவும் பேசுறதை யாரும் பார்க்கவும் கூடாது,
யாரும் அதை கேட்கவும் கூடாது. அது ரகசியமாக சல்லு பில்லைலி வன்னாசு நியாம் முனாஜாத்துல் அஸ்ஹார் அது என்ன வருது? வசப்பஹி பில்லைலி இது சஹர்னு வருது பை வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார் தத்ஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தஅ. எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அவருடைய விலா எலும்புகள் படுக்கை விட்டு இறந்துவிடும். யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தஅ. அந்த ரப்பின் மேல் கொண்ட பயத்தினாலும் அவன் மேல் கொண்ட அளவற்ற கட்டுக்கடங்காத காதலினாலும், தமான காதல்னு பொருள், ஆசையினாலும் அந்த ரப்பை கெஞ்சிக் கொண்டிருப்பார்கள், கொஞ்சிக் கொண்டிருப்பார்கள். ஹவுஃப்னா என்ன ஹவுஃபு? இந்த காதல் என்னை விட்டு போய்விடுமோங்கிற ஹவுஃபு, தண்டித்து விடுமோனா என்ற ஹவுஃப் இல்லை. யதுஊன ரப்பஹும் ஹவுஃபன் வ தஅ. யதுஊனஹும் ரஹபம் வ ரஹபா. அதுங்கிறது ரஹபம் வ ரஹபா. ரஹபத்துக்கு அர்த்தம் என்ன? கட்டுக்கடங்காத மட்டற்ற காதல் பொருள் இருக்கு. எனவே பிளைண்ட் லவ், குருட்டுத்தனமான வெறித்தனமான காதலுக்கு பேர் என்னங்க? ரஹபன். யதுஊனனா ரஹபம் வ ரஹபா. ரஹபத் என்பது காதல், ரஹபத் என்பது இந்த காதலில் பிரிவு வந்து விடுமோங்கிற பயம். காதலன் காதலி பேசிக்கிறாங்க. எங்கள் அத்தாவுக்கு தெரிஞ்சால் 2 பேரையும் எரிச்சிடுவார். பயமாக இருக்குடி எனக்கு அப்படின்னு. எனக்கு தாங்க பயமாக இருக்குது. என்ன பயம்? இல்லை, அளவு கடந்த முகப்பத்து இருக்குல்ல, முகப்பத்தை அதிகரிக்க பயமும் அதிகரிக்குது. முகப்பத்து கம்மியாக இருந்தால் பயமும் கம்மியாக இருக்கும். இப்போ தான் நேற்று தான் பார்த்துருக்குறாங்க, லைட்டாக தான் லவ் வந்துருக்குது, 10% லவ்வாக இருக்குது. ஐ லவ் யூ, நானும் ஐ லவ் யூ, இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அத்தா வந்து டிஎஸ்பியாக இருக்கார், போலீஸ் டிஎஸ்பி. அப்படியா? செட்டானா பார்ப்போம், இல்லைன்னா வெத்தனை பண்ணிருக்காங்க, நமக்கு பார்த்துக்குவோம். இப்போ பயம் கம்மியாக தான் வரும். பணம் போனால் இல்லை ஆளா இல்லை, நமக்கு டிஎஸ்பி பிள்ளை இல்லை, இன்ஸ்பெக்டர் பிள்ளை அது இல்லையா, கான்ஸ்டபிள் பிள்ளை முடியா, அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஜாலியாக தான் இருக்கும். அவனுக்கு பயம் வராது. அந்த அன்பு கூட 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 50% அன்பு வந்துருச்சு. இப்போ பயமாக வந்துருச்சுப்பா, ரொம்ப இருக்கும். நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறது ஒன்றும் சரிப்பட்டு வரல, இப்போ பயமாக இருக்குது எனக்கு. இப்போ தான் பயமே வரும். 90% ஆச்சு, பயமும் 90% ஆச்சு. 100% இனிமேல் இவங்க விட்டு பிரிஞ்சே இருக்க முடியாது. அந்த அளவு முகப்பத்து வந்துருச்சுன்னு சொன்னால் அந்தளவு பயமும் உடுத்துக்கணும். எப்படி என்ன செய்யுது, நம்ம என்ன வழி செய்கிறது, என்ன வழி, இந்த நொடி என்ன நடக்கும்னு தெரியலையே, யாராவது சொல்லி கொடுத்துருவாங்களோ, யாராவது போட்டு விட்டுருவாங்களோ, 2 பேரும் சந்திக்கிறத யாராவது பார்த்துடுவாங்களோ, பயம் வருமா இல்லையா? நடுஜாமத்தில் எந்திரிச்சு பேசிக்குவான். 3 மணிக்கு எந்திரிச்சு ஃபோன் அலாரம் வச்சு திரிக்க மாட்டாங்க. அலாரம் வச்சு சத்தம் கேட்டு அம்மா எழுந்திரிச்சிட்டாங்கன்னா 3 மணிக்கு முடிச்சிருந்து உங்கள் அத்தா என்ன செய்கிறாரு, அவரு தூங்கிட்டாரு, இது பேசிக்கிறோம். 3 மணிக்கு எந்திரிச்சு அவங்க அம்மா எந்திரிச்சு 1க்கு பிறகு எந்திரிக்கிறாங்க. டக்குன்னு ஃபோன் வச்சுக்கோ, ஏயா ஃபோனும் யாருக்கும் தெரியக்கூடாது, ஃபோனில் பேசுறது யாருக்கும் தெரியக்கூடாது, அந்த ஃபோனும் யாரும் தெரியுது. ஃபோனை உள்ளே வச்சிடறான். என்னமோ சத்தம் கேட்டுச்சு, எலிகிரி ஓடி இருக்குமா என்னன்னு தெரியல, மறைக்கிறானே இல்லையா? தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. எல்லோரும் தூங்கிய பின் அவர்களுடைய விலா எலும்புகள் படுக்கை விட்டு எழுந்துவிடும். யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ரப்பின் முன்னாடி கண்ணீர் வெடித்து கொண்டிருப்பார். யஹிர்ரூன லில்-அத்கானி வ யப்கூன். அழுதுகிட்டே இருப்பான், கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். தெரிஞ்சுங்களா? எனவே அழுதுகிட்டே இருப்பாங்க. சரி, காதலும் காலி பார்த்தா இவங்கள பார்த்தா அவங்க அழுகுறாங்க, அவங்கள பார்த்தா இந்த பிள்ளை அழுகுது. எதுக்காண்டி என்ன நடக்கும்னு தெரியலையே, என் காதலின் இன்திஹா என்ன ஆகும் தெரியலையே, முடிவு என்ன ஆகும் தெரியலையே அப்படின்னு இவங்களும் அழுகுறோம், அவங்களும் அழுகுறோம். எனவே
அதான் ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ குமில் லைல இல்லா கலீலன் நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீலா இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா இன்ன நாஷியத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அன் வ அக்வமு கீல். அந்த நடுஇரவில் எழுந்து நீ அழைக்கின்ற பொழுதுதான் அதில் பேரின்பமாக இருக்கிறது. ஹிய அஷத்து வத்அன் உள்ளத்தில் சென்று பதிகிறது. வ அக்வமு கீலா இன்னலக ஃபின்னஹாரி சபஹன் பலீலா. பகலில் ஆயிரக்கணக்கான வேலைகள் இருக்கும். நடுநிசையில் எந்திரிச்சு என்று பேசுங்க நபியே. என்ன பொத்திட்டு படுத்துருக்கீங்க? எந்திரிங்க. யாயுல் முஸம்மில் கும் கும் குமில் லைல இல்லா கலீலா இஸ்பஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீலா. வாங்க ரெண்டு பேரும் பேசிக்கலாம். இதான் பேசுகிற டைம். வாங்க வாங்க. எனவே அப்போ எந்த காதலனும் தன் காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்றோ காதலியிடம் பேசுகிற பேச்சை வெளிப்படுத்த வேண்டும் என்றோ விரும்ப மாட்டான். அவன் யார் மேல் காதல் கொண்டான் என்று யாருக்குமே தெரியாது. அடையாளம் வச்சு விளங்கிக்கலாம். இல்லை எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி மசமசன்னு இருக்கிற, திடீர்னு கண்ணில் தண்ணி வருது, திடீர்னு அழுகுற, திடீர்னு சிரிக்கிற, என்ன ஆச்சு உனக்கு? பைத்தியங்கிறது காதல் பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா? யார்கிட்ட மறைக்கிற? அயஹ்சபு ஸப்பு அன்னல் ஹுப்ப முன்கதிமும். என்ன காதல் எண்ணிக்கொண்டானா? புர்தா ஷரீஃபில் அவன் காதலை மறைத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டானா? இதோ கண்ணீர் காட்டி கொடுக்குது. உன் கண்ணீரும் இரவில் தூங்காது உன் கண்கள் சிவந்து போயிருக்கிற கண்களும் அதில் கொட்டக்கூடிய கண்ணீரும் உனக்கு காதல் என்ற பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று காட்டி கொடுத்து விட்ட பின்பு எப்படி மறைக்க நினைக்கிறாய்? புர்தா ஷரீஃபில் சப்புனா ஹுப்புனா பிரியம், சப்பு அப்படின்னு சொன்ன தெரியுமா? அளவு கடந்த காதலன், உச்சகட்டமான காதலன். அஹ்சபு சப்பு அன்னல் ஹுப்ப முன்கத்திமுன் மாபைன முன்சஜிமின் மின்ஹு வ முல்தரிமி லௌலல் ஹவாலம் துரிக் தம்அன் லா தலலி வலா அரிக்த லிذிக்ரில் வாலி வலாலமி. காதல் மட்டும் இல்லை என்றால் எந்த குட்டிச்சவரியும் நினைத்து கண்ணீர் வடித்திருக்க மாட்டாய். இதுதான் உனக்கு அந்த அன்பை உண்டாக்கி கொடுத்தது இல்லையா? அயஹ்சபு ஸப்பு அன்னல் ஹுப்ப முன்கத்திமுன் மாபைன முன்சஜிமின் மின்ஹு வ முல்தரிமி ஃபகைஃப துன்கிரு ஹுப்பம் பஅதமா ஷஹிதத். இல்லை இல்லை அப்படிலாம் என்னடா ஏதோ காதல் பைத்தியம் பிடிச்சி யார் சொன்னா? அப்படிலாம் இல்லைங்க, நான் எப்பயுமே நார்மலாக தான் இருக்கேன். ஓ ரெண்டு பேரும் வந்து சொன்னாங்க. யார் சொன்னாங்க வந்து நீ வந்து இந்த மாதிரிலாம் லவ் பண்ணி தெரியுதுன்னு சொல்லி? யாருங்க சொன்னா அவங்ககிட்ட? ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க கிட்ட. இப்போ கைஃப துன்கிரு ஹுப்பன், எப்படி அந்த காதலை நீ மறைப்பாய்? பஅதமா ஷஹிதத், ரெண்டு பேரும் சாட்சி சொல்லிட்டாங்க. பிஹி அலைக்க, உனக்கு எதிராக சாட்சி சொல்லி விட்டார்கள். அதூலுன், நேர்மையான ரெண்டு பேர். அது என்னங்க ரெண்டு பேர்? அத்தம்உ வஸ்ஸகம். ஒன்று கண்ணீர், இன்னொரு இரவெல்லாம் தூங்காமல் உனக்கு ஏற்பட்ட சகம்னா முகம் மஞ்சனித்து போயிட்டு. என்று தூங்கின பகலில் ஒரு மசமசம் இருக்குங்களா, அது முகம் மஞ்சனிச்சு. இந்த ரெண்டு சாட்சியாளரும் சொல்லிவிட்டார்கள் உனக்கும் அந்த பைத்தியம் கொஞ்சம் பிடிச்சிருச்சுன்னு, நீயும் அந்த பைத்தியம் பிடித்து விட்டாய் என்று. உடனே அவன் வேறு வழியெல்லாம் ஒத்துக்கிட்டான். நான் ஆமாம் சரா தைஃபுமன் அஹுவா, நான் யாரை நேசித்தேனோ அவன் என்னை பிடித்து கொண்டான். ஃபர்ரகனி, இரவையெல்லாம் பகலாக்கி விட்டான். வல் ஹுப்பு யஅ்தருல் லذات பில் அலமி, காதலாகிறது சுகமான வாழ்க்கைக்கு நடுவில் சோதனையாக வந்து உள்ளே நுழைந்து விடுகிறது, போக மாட்டேங்குது. என்ன இந்த மடத்தனமான கல்பு பிடிச்சிக்கிச்சு வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி. என்ன செய்யுது? கல்வி என் கண்ட்ரோல் இல்லையே, கல்வி என் கண்ட்ரோல் இல்லையே. दिल ही कम बख्त अपना नहीं है, अब किसी का भरोसा नहीं है. என் கண்ட்ரோல் இல்லையா கல்பு? உமாலி கல்பிக்கு, உன் கல்புக்கு என்ன நேர்ந்தது? குல் தஸ்தக் ஃபீஹி உமாலி கல்பிக்கு இன் குல் தஸ்தஃபிகிஹிமி உமாலி ஐனைக்கு இன் குல் தக். எதுக்கு படிக்கிறீங்க புர்தா ஷரீஃப்மா? ومال قلبك إن قلت أيحسب الصب أن الحب منقدم ما بين منسجم
जी नाम सरा तैफ मन अहुआ फर्रकनी महलतनी नुसहला मड़ीது वला तरुम बिल मासी ஒமாலி ஐனைக உன் கண்களுக்கு என்ன வந்தது இன் குல் தக் ஃபுஃபாஹமதா கண்ணே நீர் கண்ணீர் சிந்தாது என்று நான் சொன்னால் இன்னும் மேலும் அது கொட்டுகிறது ஒமாலி கல்பிக்கு இன் குல் தஸ்தஃபிகிஹிமி கல்பே சற்று அமைதியாக என்று சொன்னால் மேலும் அது பொங்கி வலிகிறது. இன்னும் உன் கல்புக்கு ஏர்ந்தது. யார் சொல்கிறா பாய்? பூசரி இமாம் சொல்கிறாங்க, உண்மை காதலின் நிலை அவ்வாறு இருக்க வேண்டும். யா லாயிமி ஃபில் ஹவா அல் உதுரிய மஅதிரத்தம் மின்னி இலைக்க வலவ் அன்சஃப்த லம் தனுமி அதத்துக ஹாலிய லா சிர்ரி பி முஸ்தத்திரின் அனில் உஷாத்தி வலா தாயிம். ஒரு நாளைக்கு இந்த புரிதா ஃபுல்லாக ஷரக செய்யணும் பாய். என்னடா பைத்தியம் முடிச்சு போய் லைலா லைலான்னு சுத்துறேன், என்னை பார்த்து திட்டுகிறாயே, என்ன சொல்லி உனக்கு இந்த காதலை புரிய வைப்பது? அதத்துக்கு ஹாலிய என்ன மாதிரி உனக்கும் ஒருத்தி வந்து மாட்டுவா. அப்போ தெரியும், அப்போ தெரியும்டா. என்னை கிண்டல் அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கிண்டல் அடிக்கிறான், என்னடா பைத்தியம் பிடிச்ச மாதிரி தர லூசாடா நீ, ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிட்டு இருந்து கடைசி மார்க்கு போயிட்ட, என்னடா இதெல்லாம் உனக்கு சொல்லி விளங்க வைக்க முடியாது. உனக்கு ஒருத்தி மாட்டணும். அதத்துக்கு ஹாலிய என் நிலை உனக்கும் ஏற்படட்டும். அப்படி வந்தாதான் உனக்கு தெரியும் இதை பற்றி, என்னை பற்றி என்ன கஷ்டப்பட்டுருக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு உனக்கு தெரியும் தான். யார் சொல்கிறா? பூசரிவம் சொல்கிறாங்க. அது சாதாரண வாயில் சொல்லி விளங்க வைக்கக்கூடிய வார்த்தை அல்ல அது அப்படிங்கிறாங்க. சொல்லி ஜி அகோசி சர்க்கார் சொல்கிறாங்க, தையபாத் அகோசியில் जी अगोसी सरकार घर तुझ पे अगर गुजरे बन जाएगा दीवाना, घर तुझ पे अगर गुजरे बन जाएगा दीवाना, हालत पे मेरी जाहिद नादान तू हंसता है. ஐ ஜாஹிதே, வெறும் வணக்க வழிபாடு இன்பம் பெறக்கூடிய, தொழுகை வணக்க வழிபாடு இன்பம் பெறக்கூடிய, ஷேக்னா என்ன, காதல்னா என்ன, இறை ஞானம் என்ன, பாதனா இது தெரியாத ஜாஹிதே, என்னை பார்த்து சிரிக்கிற நீ இன்னைக்கு லூஸ் ஆகிட்டான்டா அவன். பாப்பாரு செய்கு செய்க்கு செய்க்கு செய்க்குன்னு போய் கலக்குவாங்க. வியாபாரம் பொழப்புகளும் விட்டான் இன்னைக்கு. பார்த்தாலும் ஷேக்கு சர்க்கார் உருப்பிடுவான் அவன் வாழ்க்கையில், முன்னேற ஆளுங்க அவன் வீணா போகிறாங்க என்று என்னை பார்த்து கேலி செய்து சிரிக்கிறாய். கர் துஜு பேயா கர் குசுரே, இந்நிலை உனக்கும் கொஞ்ச நேரம் ஏற்பட்டு விட்டால் நீ என்னோட பெரிய பைத்தியமாக்கலாம் இரு. பன் ஜாயேகா தீவானா हालत पे मेरी जाहिद नादान तू हंसता है, आहा नादान तू हंसता है, घर तुझ पे अगर गुजरे बन जाएगा दीवाना, घर तुझ पे अगर गुजरे बन जाएगा दीवाना, एकदम कोई घर देखे ஓ ஜல்வையே ஜானானா. என் காதலியின் பேரழகை ஒரு நொடி நேரம் நீ பார்த்தால் போதும். நான் தினமும் பார்த்து ரசித்து பைத்தியம் பிடிச்சி போய் நிற்கிறேன், நீ ஒரு செகண்ட் நேரம் என் காதலியின் பேரழகை பார்த்தால் அப்புறம் பிடிக்கும் பாரு உனக்கு பைத்தியம். எக்குதம் கோயி கர் தேகே ஓ ஜல்வையே ஜானானா. ஒரே ஒரு நொடி நேரம் நான் பார்த்து ரசித்த அந்த காதலின் காட்சியை, திருக்காட்சியை நீ பார்த்தால் मुझ सा बने दीवाना मुझ सा रहे मस्ताना. என்னை போன்று உனக்கும் பைத்தியம் பிடிச்சிடும், என்னை மாதிரி பைத்தியக்காரன் சுத்த ஆரம்பிச்சிடும். நீ एकदम कोई घर देखे ओ जलवे जानाना मुझ सा रहे मस्ताना मुझ सा रहे दीवाना. யார் சொல்றா? அந்த பேரழகை கண்டு ரசி. அதை நீ பார்க்கலன்னா நீ தோட்டத்துக்கு போய் பூவை பார்க்குற, அதில் மௌலா நீ பார்க்கல. பறவைகளிலே பறவையை பார்க்கிறாய், கிளியை பார்க்கிறாய், குயிலை பார்க்கிறாய், மயிலை பார்க்கிறாய். நாங்கள் எதையும் பார்க்கறது அதில் மௌலா தான் பார்க்குறோம். गुलजार में मैं गुल हूँ, गुल में हूँ मैं बू हो कर, तोते का मैं नगमा हूँ, तोते का मैं नगमा हूँ,
बुलबुल का हूँ अफसाना, तोते का मैं नगमा हूँ, बुलबुल का हूँ अफसाना, एकदम कोई घर दे के ये दीवाना, मुझ सारा है दीवाना, मुझ सारा है मस्ताना. मतलब तोते का मैं नगमा हूँ, கிளியின் பாடலும் நான் தான், மயிலின் அழகும் நான் தான், புல்புலின் ஓசையும் நான் தான். நீ ரசிக்கல நான் என்ன செய்ய முடியும்? நீ ரசிச்சா பைத்தியம் பிடிக்கும். விளைஞ்சே இல்லைங்க பை. ஆக எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிருந்துச்சு. இப்போ நம்ம ஆரம்பிச்சது எங்கே ஆரம்பிச்சது? உஹது போரில் உஹது மலையில் நிற்காட்டு வச்சுட்டு வந்தி வைத்தாச்சுங்க. இப்போ புல்புல்லை பார்த்துக்கிட்டு பறவையை பார்த்து சுற்றிட்டு இதுதான் பைத்தியக்காரனுடைய வேலை. ஆஹா மறந்துட்டேன், எங்கே இன்னைக்கு கடத்தில் நிற்க வச்சுட்டு சாமான் வாங்கிட்டு போகணும், மறந்துடுவானோ பைத்தியம் பிடிச்சி போய். என்னடா லவர் ஃபோன் போட்டாங்களா அப்படியே போயிட்டான். 2 நாள் நிற்கின்னு இருக்கேன்டா திருட்டு மேலே 2 நாளாக நிற்க வச்சுட்டு போயிட்டான். அந்த மாதிரி அங்கே நிற்க வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஒரு ரவுண்டு அடித்தாச்சு சுற்றி. திரும்ப வருவோம் ஆமதம் பர்சரே மத்துலு, திரும்ப ஆரம்ப பாடத்துக்கு வந்துடலாம். காதல் ஒருத்தருத்தனமே இடம் கொடுக்கும், இன்னொருத்தரை ஞாபகம் செய்வதற்கு இடம் கொடுக்குமா? வீட்டுக்கு வந்தான் ஒருத்தன், மனைவி மேலே உள்ள முகப்பத்தில் பார்க்கணும்னு ஆசை, காலையில் வேலைக்கு போயிட்டான், பார்க்க வர்றான். அவள் அப்படியே உட்காந்து ஆஹா அப்படி என்ன யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். இந்த எழுத்து வீட்டுக்காரன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, வலிமையாக உடலாக, அவன் நினைவில் அப்படியே சொக்கி மகிழ்ந்து அவனை யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கோனவன். கடையில் வாங்கிட்டு இருந்த காய்கறி சாமான் தலையிலே போட்டுருவான். அவன் அங்கேருந்து காய்கறி சாமான்லாம் வாங்கிட்டு வந்தான். பை அவனை நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னான் பை, ஒத்துக்கோனா? யாரை யார் நினச்சி யோசிச்சுட்டு உட்காந்த மாதிரி இருக்குது. இந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அடாடாடாடா வெளியிலேன்னு இருக்கான்ல அப்படின்னு சொன்னான். ஒத்துக்கோனாங்க அவன். இன்னொருத்தனை நினைவு கூறுவதை ஒத்துக்க மாட்டான். அந்த கல்பில் நான் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லுவான். அப்படி இருக்கிற நிலையில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா வதுகுர் ஃபில் கிதாபி இப்ராஹீமை ஞாபகம் செய்யுங்கள், இஸ்மாயிலை என்னை மட்டும் ஞாபகம் செய்யுங்கன்னு சொன்னான் அல்லாஹ் தஆலா. என்னை ஒரு நொடியும் மறவாதீர்கள்னு சொன்னான். இப்போ இப்ராஹீமை ஞாபகம் செய்யுங்க, இஸ்மாயிலை ஞாபகம் செய்யுங்க, யாக்கூபை ஞாபகம் செய்யுங்க எப்படின்னு சொல்கிறான். இந்த அளவுக்கு அல்ல அவனே ஞாபகம் செய்ய சொல்லி மாசிவல்ல ஞாபகம் செய்ய சொல்ல அல்ல சொல்கிறானா? இப்ராஹிம் என்னில் கரைஞ்சிட்டாங்க, அதுவும் என்னுடைய ஒரு பேர் தான். நீ அவனை ஞாபகம் செஞ்சால் என் ஞாபகம் தான் வரும். அவங்க எங்கே இப்ராஹிம் எங்கே இருக்கிறாங்க? நீ இப்ராஹிம்னா நீ என்ன ஞாபகம்? அது அல்லாஹ்வுடைய 99 பேர் ரஹ்மான் ரஹீம் மலிகுன் குத்தூஸ்ன்னு சொல்கிறீங்களே, அது மாதிரி இப்ராஹிம் இஸ்மாயில் யாக்கூப் அதுவும் என் பேராயிருச்சு. என்னில் ஃபனாவாயிட்டாங்க அவங்க. ஃபனாகஷ்டம் ஃபனாவாயிட்டாங்க அவங்க. நினைஞ்சுங்களா? நான் அழிந்து விட்டேன் கோகயா अब वो ही बातिन वो ही जाहिर हो गया. அப்படி அந்த அன்பியாக்கள் ஃபனாஃபில்லால வந்துட்டாங்க. அவங்க தான் இல்லை என்று ஆகிவிட்டார்கள், ஹக்கையே கொண்டு வந்துட்டாங்க. அதனால அவர்களை நினைத்தால் என்ன நினைச்ச மாதிரி தான் அது. குலிதுல்லாஹ அவிதுர் ரஹ்மான், நீ அல்லாஹ் நினைச்சுக்கோ, ரஹ்மான் நினைச்சுக்கோ. அல்லாஹ் நினைக்கலாம், ரஹ்மான் நினைக்கலாமா இல்லையா? ரஹீம் நினைக்கலாமா இல்லை? ரஹீம் நினைச்சே நீ அல்லாஹ் நினைக்கல சொல்ல முடியாது. அது மாதிரி இவங்க ரஹ்மான்ல ரஹீம்ல மலிகுன் குத்தூசுன் சலாமுன் முஃமினுன் முஹைமினுன் அசீசுன் ஜப்பார் எப்படி அல்லாஹ்வுடைய பேரோ அது மாதிரி அவங்க ஃபனாவான பின்னாடி வெறும் பேர் தான் இருக்குதாங்க. அங்கே இப்ராஹிம் நபி காணாங்க. उठे जब नाम का पर्दा दिखा अल्लाह பெயர் என்ற திரையை நீக்கிவிட்டால் இருப்பது அல்லாவே அல்லாஹ் தான். அதனால இப்ராஹிம் அப்படியே பேரு. இப்ராஹிம் என்ன அது என்ன நினைக்கிற மாதிரி தான் அது. நீ இஸ்மாயில் நினைச்சா என்ன நினைக்கிற மாதிரி தான், நீ யாக்கூப் நினைச்சா என்ன நினைக்கிற மாதிரி தான் அது. வரஃபஅனா லக ذிக்ரக், நபியே உங்க திக்ரை மேலாக்கி வச்சிட்டோம். என் திக்ரை விட்டு ஒன்னு திக்ரை எப்படி மேலாக்கி வச்சோம்? உங்க திக்ரை தான் ஏன் திக்ரு.
நீ முஹம்மதை திக்ர் செஞ்சால் ஹக்க திக்ர் செஞ்ச மாதிரி தான். ரெண்டு பிரிச்சு பேசவே பேசாத. நீ முஹம்மதுன்னு சொன்னா அது மௌலான்னு சொன்ன மாதிரி தான். ஏன் அங்க பேரை தவிர வேற எதுவுமே அங்க இல்லவே இல்லை. அவங்க ஃபனாவில் முற்றிலுமாக தன்னை அழித்துக் கொண்டார்கள். அவங்க செயலே அங்க அவங்க இல்லை. அவங்க தாத்தில் அவங்க தாத்து இல்லை, அவங்க சிஃபாத்தில் அவங்க சிஃபாத் இல்லை, அவங்க அஃபால் அவங்க அஃபால் இல்லை, அவங்க ஆசாரில் அவங்க ஆசார் இல்லை. ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. நீங்க எரியல, நான் தான் எரிஞ்சேங்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. அதனால எனக்கு முஹம்மதுன்னு சொன்னால் அது நீ மௌலாவுடைய இன்னொரு பேரு தான். அது முஹம்மது அல்லாஹ்வுடைய இன்னொரு பேருங்க. அது அங்க ரசூலே அங்க இல்லை, அவங்களுக்கு காணா போயிட்டாங்க. அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வதுகுர் வரஃபஅனா லக ذிக்ரக, உங்களுடைய திருப்பெயரோடு உங்களுடைய ஞாபகத்தை உயர்த்தி விட்டோம். ஏன்னா உங்க ஞாபகம் வேற, என் ஞாபகம் வேற இல்லை. நீ ரசூலை நினைச்சால் ஹக்க நினைச்சது தான். என்னை நினைத்தால் ஹக்கை நினைத்தது தான். என்னை பார்த்தால் ஹக்கை பார்த்தது தான். என்னை பற்றி பேசினால் ஹக்கை பேசியது தான். என் ஞாபகம் ஹக்குடைய ஞாபகம் தான். ரெண்டு பிரிஞ்சே இல்லை. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வதுகுரு ஃபில் கிதாபி இப்ராஹிம், இப்ராஹிமை ஞாபகம் செய்யுங்கள் அப்படிங்கிற. அப்போ அல்லாஹ் தஆலாவில் தன்னை அழித்து கொண்ட ஷேகுமார்கள் அவுலியாக்களை ஞாபகம் செய்வது அல்லாஹ்வை ஞாபகம் செய்யணும். பிரிச்சு ஏன் பார்க்குற? என் ஷேக ஞாபகம் செய்ய ஃபைசினா என் ஃபைசி 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 ஃபைசி. ஏன்னா அந்த ஃபைசி என்பது இஸ்மு, அதன் முசம்மா ஹக்கு தான். வேற பேர் சொல்லிக்கோ, பேர் வேற வச்சுக்கப்பா, இருக்கிறது முசம்மா அவன் தான். என்ன பை? மரத்தால் செய்யப்பட்ட பெஞ்சு, மரத்தால் செய்யப்பட்ட கதவு, மரத்தால் செய்யப்பட்ட ஜன்னல், மரத்தால் செய்யப்பட்ட அலமாரி, மரத்தால் செய்யப்பட்ட டெஸ்கு, மரத்தால் செய்யப்பட்ட நாற்காலி. நீ நாற்காலி நாற்காலி நாற்காலின்னு சொன்னாலும் அதுக்கு என்ன மரம் மரம் மரம், அது மரத்துடைய ஒரு பேர் தான் பேர். நாற்காலிங்கிற பேர் எதுங்க? அது பேர். அது போய் சேரும் இடம் எங்க போய் சேருது? மரத்தை தான் போய் சேருது. கதவு ஒரு பேரு, அந்த பேரு கதவு எங்க போய் சேரு? இந்த கதவு என்ற பேரை பிடிச்சிக்கிட்டே நூலை பிடிச்சிட்டே போய் எங்க போய் சேரும்? அது மரத்தை தான் போய் சேரும். ஜன்னல் ஒரு பேரு, அது போய் சேரும் இடம் எதுங்க? மரம். நாற்காலி ஒரு பேரு, போய் சேர இடம் மரம். பெஞ்சு ஒரு பேரு, சேர இடம் மரம். அப்ப அவர்கள் தன்னை இல்லாமல் ஆக்கி அங்கே ஹக்கிலே ஃபனாவாகி உட்கார்ந்துருக்கிறாங்க ஷேஃபியாக்கள். அதாவது முஹம்மதுன்னு சொன்னா அது மௌலால தான் போய் சேரும் அந்த பேர். நீ ஃபைசின்னு சொன்னா மௌலால போய் சேரும், நூரின்னா போய் சேரும். இப்போ சூரியன்னா போய் சேராதுங்களா? அங்கே உஜூத் ஹக்கு தாங்க சூரியனுக்கு காட்சி அளிக்குது. சூரியன் சொன்னாலும் அந்த பேர் ஹக்கின் பக்கம் சேருது. ஆனால் சூரியனுக்கு தெரியாது நான் அதம் என்ன மௌலா மௌஜூதா இருக்கேன்னு சூரியனுக்கு தெரியாது. அதனால் அதில் ஒன்று கைஃபியத்து உண்டாகுது. சூரியன் தெரியுமா அந்த பேர்? இப்போ துனியாவில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, தன் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு அது பலன் தராது. யார் தன்னை ஹக்கிலே ஃபனாவாக்கி உட்கார்ந்துருக்கிறாங்களோ, தான் இல்லை என்று உட்கார்ந்துருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேரும். அது அவர்களில் போய் அது சேரும். அதனால் வதுகுரு ஃபில் கிதாபி இப்ராஹீம் இஸ்மாயில் யாக்கூப் தல் ஐதி வல் அபுசார் உலில் ஐதி, அவர் கையுடையவர்கள் கண்ணுடையவர்கள். அப்போ நமக்கெல்லாம் கை இல்லையா, கண் இல்லையா? அவங்க கையுடையவர்கள் கண்ணுடையவர்கள். என்ன பை? உலுல் ஐதி வல் அபுசார். அந்த கையை ஒரு நொடி கூட சுயமாக ஆட்டினதே கிடையாது. ஒரு நொடி கூட சுயமாக இருந்ததில்லை. அது அல்லாஹ்வுடைய கையாக இருந்துச்சு. அவங்க கை குந்து எதகுல்லதி எப்திஷுபி, அவள் பிடிக்கிற கையா நான் மாறிட்டேன்னு சொன்னா பாருங்க. இல்லை சில பேரை அந்த கையா வாழ்ந்தாங்க. அந்த கை எந்திரிப்பதும் அல்லாஹ்வுடைய குவத்தை கொண்டு, வைப்பதும் அல்லாஹ்வுடைய குவத்தை கொண்டு, பிடிப்பதும் அல்லாஹ்வுடைய குவத்தை கொண்டு. அந்த கை என்னுடைய கை. அவங்க தான் கையுடையவர்கள். தன் சுய இஷ்டப்படி கை ஆட்டுறாங்களே அவங்க கையுடையவர்னு சொல்ல முடியாது. சுய இஷ்டப்படி பார்க்குறாங்களே அவங்க கண்ணுடையவர் அல்ல. அந்த கண் ஒருபொழுதும் திறக்கவும் இல்லை மூடவும் இல்லை என்னுடைய இதிராக்கு இல்லாமல். என் குவத்தை பார்க்காம திறக்கவும் இல்லை மூடவும் இல்லை. அதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அந்த அன்பியாக்களை பற்றி சொல்லும்போது அந்த நபிமார்கள் யாரென்றால் கண்ணுடையவர்கள் கையுடையவர்கள். ஒரு நொடி கூட
அந்த கண்ணையும் கையையும் அல்லாஹ் மறந்து அவங்க பயன்படுத்தவே இல்லை. அல்லாஹ் நம்மையும் அத்தகைய நல்லடியார்கள் கூட்டத்தை அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. துல் ஐதி வல் அப்சாரில் நம்மையும் அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.